பகலை அழிக்கும் Adiós. Dije,
வணக்கம் பிள்ளை. நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு எல்லாரும் கிளியரா இருக்குதா? நான் பேச கிளியரா ஆம் இருக்குதா? சார். ரைட், ஓகே, தேங்க்யூ. நாங்க இன்றைக்கு இணைஞ்சிருக்கிற வகுப்பு இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்கான தமிழ் பாடத்துல 30 நாள் பாடநெறியில 2வது பேட்ச் நாங்க இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறோம். சரி. ஆஹ் இன்றைக்கும் எங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால தான் இந்த வகுப்பை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டி வந்தது. இந்த இலங்கையில கடும் மழையினால அதிகமான மாணவர்கள் வேண்டுகோள் கொடுத்திருந்தாங்க, சார் இன்றைக்கு கிளாஸ் நிப்பாடி கொள்ள இயலுமாண்டும். ஆனாலும் எங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணம் உங்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கான கிளாஸ் ஆரம்பிச்சாதான் எங்களுக்கு அந்த டேட்ல முடிச்சு கொள்ளலாம். இப்ப நாட்கள் பிந்தி போட இயலாது. அதனாலதான் இன்னைக்கு கண்டிப்பாக நாங்க கொஞ்சம் எல்லாரும் மைக் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு கொஞ்சம் இக்கோ வருது. மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க, நான் ஆன் பண்றப்ப சொல்லுவேன். இப்ப இந்த 30 நாள் பாடநெறி உங்களுக்கான டைம் டேபிள் இங்க நான் கொடுத்திருக்கிறேன். முதலாவது விடயத்தை நான் சொல்லிடுறேன், சொல்லிட்டு நாங்க எங்களோட வகுப்பு ஆரம்பிப்போம். சோ இது மொத்தமாக 30 நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில நேரம் மட்டும் 30ல இருந்து 32 நாட்கள் போகலாம். சரியா, 32 நாட்கள் போகலாம். சோ இந்த பாடநெறி இன்றைக்கு உங்களுக்கு ஆரம்பமா இருக்குது. இதுல ஜூன் என்று போட்டிருக்கோம் பிள்ளைகள். சோ அதை ஏற்கனவே நாங்க செஞ்ச டைம் டேபிள் அப்படிங்கிறனால அந்த ஜூன் அப்படின்னு வந்திருக்கு. சோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி எங்களுக்கு இந்த வகுப்பு ஆரம்பமாகி பிள்ளைகள். சோ உங்களுக்கு எப்ப நிறைவடையும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இந்த வகுப்பு உங்களுக்கு நிறைவடையும். சோ முழுமையாக எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு இந்த டேட்ல இருந்து மாற்றங்கள் எதுவும் நடக்காது. அன்றன்றைக்கு அந்தந்த பாடங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சோ 10 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் நடக்கலாம். சோ எல்லா கிளாஸஸுமே 11:30 மணி வரைக்கும் அல்லது 11:40 வரைக்கும் போகாது. கொஞ்சம் கூடுதலான டைம் எடுக்கிற பாடங்கள் மட்டும்தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு போகும். சரி, அப்ப எங்களுக்கு ஏற்கனவே முதலாவது பேட்ச் வந்து 21 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இப்ப இதுல பேட்ச் 1ல உள்ள பிள்ளைகளும் இருப்பீங்க, புதிதாக இன்றைக்கு பிள்ளைகள் இணைஞ்சிருக்கீங்க. சோ இப்ப ஏற்கனவே எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்க இந்த சிலபஸை கவர் பண்றோம். சோ ஒரு சிலருடைய கேள்வி, சார் எங்களுக்கு 30 நாட்கள்ல இந்த சிலபஸை கவர் பண்ணி எங்களால நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட முடியுமா அப்படின்னு. சோ இது இதோட 4வது வருடம் வெற்றிகரமாக, அதாவது நீங்க இணைஞ்சிருக்கீங்க 9வது பேட்ச். சரி, 9வது பேட்சாக நீங்க இந்த வருஷம் இணைஞ்சிருக்கீங்க. இப்ப 4 வருஷமா நாங்க செஞ்சுட்டு வரோம். சரியா, அப்ப அந்த அடிப்படையில சிறந்த பெறுபேறுகளை எங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறாங்க. கடந்த வருடத்துல 30 நாள் பாடநெறியில 120 பிள்ளைகள் எங்களுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 2 பேட்ச்லயுமே சேர்த்து 30 நாள் பாடநெறியில மட்டும் நல்ல ரிசல்ட்ஸ் எங்களுக்கு போன முறை வந்திருந்தது. சரியா, அப்ப ஆக உங்களுக்கான சிறந்த பெறுபேறுகளை எடுத்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதே நேரம் நான் மட்டுமே இங்க பேசிட்டு இருந்துட்டு நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துடலாம்டா கண்டிப்பா அது மட்டும் முடியாது பிள்ளைகள். சார் நல்லா படிப்பிக்கிறார், படிப்பிச்சு முடிச்ச பிறகு நான் நல்ல ரிசல்ட்ஸ் அப்படி இல்லை. கண்டிப்பா நீங்க ஒருக்கா டியூட்டை திருப்பி பார்க்கணும், அதுக்கான வினாவிடைகளை செஞ்சு பார்க்கணும், நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை செஞ்சு பார்க்கணும். அதே நேரம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணுங்கிற எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்கல. சோ நான் உங்களுக்கு பகுதி 1ல எங்களுக்கு கூடுதலா மனப்பாடம் செய்ய வேண்டி வரும். பகுதி 1ல முதல் 5 வினாக்கள் இலக்கிய தொகுப்பு, 5லிருந்து 6லிருந்து 20 வரைக்கும் மொழிவளம், அடுத்து இலக்கண பகுதி, வாக்கிய முடிப்பு, தொடர்மொழிக்கு ஒரு மொழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிக்குமாக நான் உங்களுக்கு கேம் மாதிரி தயாரிச்சு வச்சிருக்கேன். எங்களோட வெப்சைட்ல இப்ப நீங்க அதை பார்த்திருக்கலாம், நிறைய பேர் அந்த கேம் விளையாடி இருக்கலாம். அப்ப அதை நீங்க அந்த கேம்ஸா நீங்க விளையாடி கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா நீங்க வேகமா அதை மனனம் செஞ்சு கொள்ளலாம். நீங்க 10 நாள் பாடமாக்க வேண்டியதை ஒரு 2 மணி நேரத்துல நீங்க அதை என்ன செஞ்சு கொள்வீங்க, உங்களுடைய மனசுல வச்சு கொள்வீங்க, அது கேமாக விளையாடுகின்ற பொழுது. சரி, அப்ப அதுக்கான ஏற்பாடுகள். அதே நேரம் வினாவிடை சம்பந்தமான சில பக்கங்களும் நான் உங்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறேன். சோ இப்படி எங்களுக்கான சகல மெட்டீரியல் கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது அடுத்து உங்களுக்கு முழுமையாக நான் என்ன செய்வோமா பிள்ளைகள், ரெக்கார்டிங் வடிவம் கொடுத்துருவோம். சரியா, ரெக்கார்டிங் பிடிஎஃப் வந்து எங்களுடைய மொபைல் ஆப்பின் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலாக எங்களுக்கு இன்றைக்கு இரவைக்கு மொபைல் ஆப்போட லிங்க் கிடைச்சிடும். அப்ப நீங்க பிளே ஸ்டோர்லயே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும் எங்களோட ஆப்பை. நீங்க அதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான பிடிஎஃப் ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். சரி, அப்ப கிளாஸ் நடக்கக்கூடிய தினங்கள் திங்கட்கிழமை, அதே மாதிரி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். ரைட்டா, சோ இவ்வளவுதான் உங்களுக்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் முக்கியமாக. சரி, அடுத்து நாங்க இன்றைக்கான பாட அலகுக்குள்ளால போயிடுவோம். சரி, ரைட், ஓகே. ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா பிள்ளை? ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா? ஓகே, உங்களுக்கு இந்த டைம் டேபிள காட்டுறேன், என்னென்ன விடயங்கள் படிக்க போறோம். சரியா, அப்ப இதுல பாத்தீங்கன்னா
மொத்தமாக எங்களுக்கு படிக்க ஒவ்வொரு நாட்களுமே நாங்க என்ன விடயங்கள் படிச்சுட்டு வருவோங்கிற டைம் டேபிள் உங்களுக்கு அந்த மத்த எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீதி பாடல்கள்ல இந்த தரம் 10 பகுதியில இருந்து மொத்தமா 11 பகுதியில கடைசி முடிக்க மட்டும் எங்கட கிளாஸ்ல நாங்க மயக்கும் அண்மை உறுப்போட கடைசியை நாங்க முடிப்போம். ஸோ இந்த சகல அலகுகளும் இலக்கிய தொகுப்பு சார்ந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கிய தொகுப்புல மொத்தமாக 18 அலகுகள் இருக்குது. அந்த மொத்த 18 அலகுகளும் நாங்க முடிச்சுக்கொள்வோம் இலக்கிய தொகுப்புல. அதே போல இலக்கணத்துல வந்து மொத்தம் 10 அலகுகள் இருக்குது. அந்த 10 அலகுகளை நாங்க நிறைவு செய்வோம். ஆகத்திறன் பகுதியில மொத்தம் 16 அலகுகள். 16 அலகுகள்ல முக்கியமா உங்களுக்கு பார்க்கக்கூடிய அலகுகள், அதாவது 16 அலகை நான் விளங்கப்படுத்தினாலும் முக்கியமா பார்க்கக்கூடியது கட்டுரை, உரையாடல், மேடை பேச்சு, சிறுகதை, சுருக்கம், அறிக்கை, கடிதம், இந்த பகுதிகளை நாங்க கூடுதலாக பார்ப்போம். சரியா? இப்ப கிளாஸஸ் முடிஞ்சாலுமே கூட 30 நாளோட எங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சாலுமே மேலதிக வகுப்புகள் உங்களுக்கு விழுந்திருக்கும் பிள்ளைகள். ஏன்னா எங்களுடைய எய்ம் வந்து 30 நாளோட இந்த கிளாஸஸ் முடிக்கிறது இல்லை. என்னுடைய திட்டம் வந்து உங்களை வந்து 30 நாளைக்குள்ளால நல்ல ரிசால்ட்ஸ் எடுக்க வச்சு உங்களை ஓலவில நல்ல ரிசால்ட்ஸ் எடுக்க வைக்கிறதா எங்களுடைய பொறுப்பு. சரியா? அப்ப இந்த 30 நாளோட உங்களோட கோர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கடைசி ஓலவல் நீங்க எழுதுற வரைக்கும் நான் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கான கிளாஸஸ் வேறையும் விழுகும். சரியா? ரைட். இப்போ ஓகே. இப்ப நாங்க இன்றைக்கான பாடலுக்கான நீதி பாடல்களுக்குள்ளால போயிடலாம். சரியா? நீதி பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில பிளேல் உங்களுக்கு 7 பாடல்களை கொடுத்திருக்கிறாங்க. சரியா? இந்த 7 பாடல்களும் மனிதனை வளப்படுத்துவதற்காக, மனிதனை செம்மைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட இலக்கியங்கள். விவேக சிந்தாமணி, வெற்றி வேட்கை, வாக்குண்டா, திரிகடிகம், முதுமொழி வெண்பா, நாலடியார், இனியவை 40 எல்லாம் வெவ்வேறு காலகட்டங்கள். எப்படி? முதலாவது வந்து சங்க காலம் என்று சொல்லப்படும் இலங்கையில் இந்த தமிழர்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடி சங்க காலம், முதல் 300 வருடம். அடுத்த 300 வருடம் நாங்க சங்கமறிவிய காலம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்துலதான் என்ன எழுதப்பட்டுச்சு அப்படின்னா மனிதனை செம்மைப்படுத்தும் இலக்கியங்கள் எழுதப்பட்டன. முதல் 300 ஆண்டுகள் மனிதர்கள் கொலை, கொள்ளை, களவு, பிற மனைவிகளை கவர்தல், இப்படியான பல துன்பம் தரக்கூடிய சில செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தாங்க. அதிலிருந்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை தேவை புலவர்களிடத்தில் காணப்பட்டதால் என்ன செய்யறாங்க? புலவர்கள் இப்படியான நீதி கருத்துக்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நீதி பாடல்கள் கூடுதலாக எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சங்கமறிவிய காலம். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, சிறுவஞ்ச மூலம், ஏலாதி இப்படின்னு சொல்லி மொத்தம் 18 இலக்கியங்கள 10 இலக்கியங்களுக்கு மேல நீதி சார்ந்த கருத்துக்கள். இன்னைக்குமே கூட காதல் இலக்கியங்களை தாண்டி திருக்குறள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் இலக்கியம் எங்களுக்கு உலக அளவுல பேசப்படுது அப்படின்னா நீதி கருத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதே அடுத்து எங்களுக்கு எங்க காலகட்டம் வருது? சோழர் காலகட்டத்தில் அப்பதான் ஆரம்பிக்குது. சோழர் காலகட்டம் 12ஆம் நூற்றாண்டு, 9 தொடக்கம் 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் வருது பாருங்க விஜயநகர நாயக்கர் காலம். அப்படிங்கிற காலகட்டத்துல பல்வேறு ஊழல்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்களிடத்துல வெறுப்பு, இப்படியான காலகட்டத்துல மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட விஜயநகர நாயக்கர் காலத்திலையும் சங்கமறிவி காலத்திலையும் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை தான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கிறாங்க. பின்னணியை நாங்க பார்த்துட்டோம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. இதுல முதலாவது பாடல் தண்டாமரையுடன் பிறந்தும் அப்படிங்கிற ஒரு பாடல் விவேக சிந்தாமணியிலிருந்து எங்களுக்கு வருது. சரியா? சோ இந்த பாடலை பத்தி நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எப்படிப்பட்டது அப்படின்னா சோ உங்களுக்கு ஒரு இமேஜும் கொடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த முதலாவது புகைப்படத்தை பாருங்க. சோ முதலாவது புகைப்படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அறிவற்றோருக்கு இடையிலான வேறுபாடுகள், வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்? சோ அறிவுடையோர்களினுடைய நடத்தையும் அறிவற்றோர்களுடைய நடத்தையும் இங்க அழகா சொல்லப்பட்டது. அறிவற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தங்களோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அறிவற்றோர்கள் தம்மோட எங்களோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுடைய நட்பயன்களை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்களுடையது என்று சொல்றதை விட நாங்க நல்லோர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? இந்த அறிவற்றோர்கள் அறிஞர்கள் கூடயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்போதும் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த அறிவுடையோர்களினுடைய அறிஞர்களினுடைய நல்ல கருத்துக்களை அல்லது சீரிய கருத்துக்களை அவங்களுடைய நட்பண்புகளை எப்பவும் எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இந்த அறிஞர்களினுடைய நற்கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக வேறு
தூர பிரதேசத்திலிருந்து வந்து அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வார்கள். இந்த அறிஞரினுடைய நட்பண்புகளை பெற்றுக்கொள்வார்கள். இவர்களோடு உறவு வைத்துக் கொள்வார்கள். இப்படி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, தவளை அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ தவளை எப்படிப்பட்டதுன்னா இந்த குளத்திலே தான் வாழுது, நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த தவளை இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை மலையிலே இருக்கும் தேனை எப்பவுமே என்ன செய்யாது அப்படின்னா விரும்பி உண்ண மாட்டாது. தேனை இந்த தவளைகள் எப்போதும் விரும்பி உண்ண மாட்டாது. ஆனால் இந்த வண்டுகளை பார்த்தா காட்டுல ஏதாவது ஒரு பிரதேசத்தில் இருந்து, கானகத்தில் ஏதாவது ஒரு பிரதேசத்தில இருந்து வந்து இந்த கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலனுடைய தேனை விரும்பி உண்ணும் அப்படின்னு இந்த அறிவுள்ளோருக்கும் அறிவற்றவர்களுக்கும் இடையிலான வேறுபாட ஒரு அழகான உவமையில எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. சரியா? இப்ப பாடலுக்குள்ளால போவோம். சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். இப்ப பாடலுக்குள்ள போவோம். இதுல நாங்க முதலாவது வாசிச்சு கொள்ளுவோம். முதலாவது தன் தாமரையின் உடன் பிறந்தும், தன் தாமரைன்னு இருக்கு பிள்ளை. சோ எப்படி வரும்? தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டூகம் வண்டோ காணத்திடை இருந்து வந்தே கமலமது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் மரியார்க்குள்ள நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் பெற்றோரே. சோ முதலாவது இதை நாங்க சந்தி பிரிச்சு பார்த்துக் கொள்வோம் பிள்ளை. சந்தி பிரிக்கிறதுக்கு இதுவரைக்கும் நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும். மொத்தமா 12 விதிகள் எழுதியிருக்கிறார். சரி, அந்த 12 விதிகளை நீங்க 12 விதிகளும் படிக்க வேண்டியதில்லை. அதுல ஒரு 6 விதிகள் சரியா தெரிஞ்சிட்டாலே சரியா சந்தி பிரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளும். சரி, அது ஒரு சரி பெரிய பிரச்சனை தானே. இப்ப முதலாவது பாருங்க. முதலாவது நான் 12 விதிகள்ல நான் முதலாவது கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். செய்யுள சந்தி பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ், தனியா அதுக்கு மட்டுமே ஒரு கிளாஸ் வந்து போடுவோம். சரியா? இன்னைக்கு போட்டிருந்தாலும் ஒரே நாள்ல செய்யல சந்தி பிரிக்கிறதுக்கு ரெண்டும் செய்யல. அது போன டெஜ்ல அப்படிதான் செஞ்சோம். உங்களுக்கு இன்னொரு தனி கிளாஸ் விழும். சரி, இங்க முதலாவது தன் தாமரை அப்படின்னு விழுந்திருக்கு. இப்போ தாமரை அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பொருள் இல்லை. தாமரை வந்து எப்பவுமே தமிழ் மொழியில சொல் முதலில் வராது. ரகர டகரங்கள் இந்த தமிழ் மொழியில் செய்யுளில் முதல் வராது. அப்படியா இருந்தால் செய்யுளுடைய முதலாவது அல்லது ஒரு சொல்லினுடைய முதலாவது எழுத்து இந்த ர வரிசையிலையோ இந்த ட வரிசையிலோ வரும், அது என்னவாக மாறும்னா தேவாக மாறும், த வரிசையாக மாறும். சரியா? ஒரு செய்யுளில் இது வந்து வராது. ஆகவே எப்படி மாறும் அப்படின்னா த. ஆகவே இங்க டா வந்து இருக்குது, டாவண்ணா அப்படின்னு எழுத்து வந்திருந்ததுனால என்னவா வரும்? இது தாமரையின் அப்படின்னு மாறும். தன் தாமரையின் உடன் பிறந்தும் இருக்கு பிள்ளைகள் தன் தேன் இருக்கு. அப்ப என்ன எழுத்தா மாறும்? தேன் என்ன எழுத மாறும்? அப்ப என்ன எழுத மாறும் அப்படின்ற ஏன் தேன்னு மாறு. என்ன தேன்னா வந்திருக்கின்றாலே செய்யுளில் முதல் எழுத்து என்ன வராது? இந்த டா வராது. ஆகவே அது நேரடியா தே என்று சொல்லக்கூடியது தான் மாறும். தேன் நுகரா மண்டூகம் வண்டோ. அடுத்து முதலாவது விதி வந்து பிள்ளைகள் ரகர டகரங்கள் தகரமாக திரியும் என்ற விதி. ரகர டகரங்கள் தகரமாக திரியும் என்று சொல்லக்கூடிய விதி. நீங்க விதிகளா ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை. இப்படியான விடயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுட்டாலே போதும். விதிகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளாங்க. சரியா? நீங்க மறந்துடுவீங்க. சரியா? இப்போ வண்டோ காணத்திடை இல்ல 2 விதிகள் சொல்லித்தார். முதல் பாடம் மட்டும் கொஞ்சம் நாங்க சந்தி பிரிச்சு பார்த்துக் கொள்வோம். அடுத்தது நாங்க நேரடியா சந்தி பிரிச்சு சொல்றோம். பிள்ளைகள் சந்தி பிரிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் முழுக்க போட்டு நான் செஞ்சு தருவேன். இப்போ தி என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்த பிரிச்சோம்னா இத்து கூட்டல் இ. சரிதானே? இத்து கூட்டல் இ. இதுக்கானது முதலாவது உயிர்மை என்று சொல்லக்கூடிய விதி. செய்யுள்கள்ல 80% இந்த விதிதான் பிள்ளைகள். இது மட்டும் தான். நீங்க உயிரெழுத்தாவும் மெய்யெழுத்தாவும் மட்டும் பிரிச்சு விட்டுட்டாலே எங்களுக்கு போதும். அப்ப இதுல வந்து பாருங்க, முதலாவது இத்து கூட்டல் இ என்று நாங்க பிரிச்சு இத பிரிச்சுட்டோம். இத நாங்க முதலாவது எழுத்த புணர்ச்சியில
நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து முதல் சொல் அல்லது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தா என்ன வந்திருக்குன்னா இத்து வந்திருக்குது. அடுத்த சொல் பாத்தீங்கன்னா வருமொழி. வருமொழியினுடைய முதல் எழுத்தா அப்ப என்ன பிள்ளைகள் வரும்? அப்ப இத்து வந்துட்டது. வருமொழியோட முதல் எழுத்து என்ன வரும்? அப்ப ஈ வரும். அப்ப இது எப்படி வரும்? இடை. அப்போ ஒரு சின்ன பிரச்சனை. சரி, இங்க இப்படித்தானே வந்திருக்குது. எப்படி இப்படி வந்திருக்கும். காண இத், ரெண்டு இத்து வந்துருச்சு. இப்போ சரி, இப்படிதானே இப்ப முடிஞ்சு. ஏன்னா இப்படிதான் முடிஞ்சிருக்குது. இதுதான் பிள்ளைகள் மூன்றாவது விதி. கசட தபரங்கிற இக்கு இஜ்ஜேண்டு கசட தபரங்கிற வள்ளின எழுத்துக்கள் ஒரு சொல்லோட கடைசி எழுத்தா முற்றுப்புள்ளி வச்ச வடிவமா வந்தா அது உயிரெழுத்தான ஊவை சேர்த்துக் கொள்ளும். அது எல்லா இடங்களையும் செய்யுள்கள்ல நாங்க படிப்பிக்கிற எல்லாம் தொடர்ந்து அப்படியேதான் வந்துட்டு இருக்கு. எல்லா இடங்களையும் மூவை சேர்த்துக் கொள்ளும். ஆகவே எப்படி பிள்ளைகள் இது வரும்? காணத்து இடை அப்படின்னு வரும். காண, இதுல இத்து வந்திருக்குதா? இத்து முற்றுப்புள்ளி வச்ச வடிவமா வந்திருக்கா? ஊவை சேர்த்துக் கொள்ளும். மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. காணத்து இத்து கூட்டல் ஊ, காணத்து இடை. அடுத்து மூன்றாவது இன்னும் ஒரு விதியை பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லோட இதெல்லாம் ஏன் பிரியுதுன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு சொல்லோட முதல் எழுத்து யானா வரிசையிலேயோ வ வரிசையிலேயோ வந்துச்சு அப்படின்னா அது நேரடியா உயிராக திரியும். அது பயந்துறதும் வேணாம் சார், இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாரு, பயப்படுறதும் வேணாம் பிள்ளைகள். இது இப்படி எல்லாம் இருக்குது, சரியா? இப்படி இருக்குது. நான் அதை ஒரு விதியாக எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஈ இருந்து அப்படிங்கிறப்ப நேரடியா ஈனாவா மாறி, அவ்வளவுதான். வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. யானா வானா வரிசை வந்தா இருந்துன்னு மாறி. இதை நான் படிப்பிப்பேன். சரி, செய்யுள சந்தி படிப்பிக்கிறப்ப நீங்க பார்க்கலாம். வண்டோ காணத்து வந்தே கமல மது ஊ இருக்குது பிள்ளைகள். இப்ப நான் சொன்னேன் யானா வானா வரிசை. யானா வந்துச்சுன்னா அ வரும், யாவண்ணாவா இருந்தா ஆ வரும். சோ இத மாதிரி வா இருந்தா அ வரும், வாவண்ணாவா இருந்தா ஆவண்ணா வரும். சோ இப்ப ஊ இருக்குதுன்னா எங்களுக்கு டிரெக்டா தெரியும் என்ன எழுத்தா வரப்போகுது? உயிரெழுத்து ஊ. உயிரெழுத்து ஊருமா? வந்தே கமல மது உண்ணும். பண்டே பழகி, இந்த இடத்துல எப்படி பிள்ளைகள் வரும் அப்படின்னா உயிரெழுத்து ஈனா இருந்தாலும் விளங்குதா? விளங்குதா என்ன வருதுன்ட்டு? அரியார் புள்ளர் நல்லோரை கண்டே களித்தங்குறவாடின்னு வராது. அப்ப தேவை பிரிக்கணும். தேவை பிரிச்சோம்டா இத்து கூட்டல் இத்து கூட்டலாவா? அப்ப வருமொழி எப்படி வரும்? இங்கு அங்குன்னு வரும். நிலைமொழியினுடைய எழுத்து கடைசி எழுத்து இத்து வள்ளியின் எழுத்தா? வள்ளியின் எழுத்தா அந்த என்ன பிள்ளைகள் எழுத்த சேர்த்துக்கொள்ளும். நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து கசரத்தப்பற வள்ளினமா இருந்த என்ன எழுத்து சேர்த்துக்கொள்ளும்? என்ன எழுத்து? பூவ சேர்த்துக்கொள்ளும். அப்படி என்றால் இது என்னவா இருக்கும்? பூவா மாறி. அப்போ கண்டே கழித்து அங்கு உறவாடி. இந்த இடத்துல எப்படி சார் ரெண்டு ஊ வருது அப்படின்னா, இந்த இடத்துல கூணாவை பிரிக்கிறப்போ இக்கு கூட்டல் ஊ. அப்ப உறவாடி என்று வர மீண்டும் இந்த இக்கோட ஊ சேரும். ஏன்னா இது வள்ளியின் எழுத்து தானே, மருக ஊ சேரும். அதனாலதான் கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே அப்படின்னு முடியும். சரிதானே? சோ உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டுக்கு சந்தி பிரிச்சு காட்டுனேன். இப்ப எப்படி சந்தி பிரியும்? இதுக்கான காரணங்கள் இருக்கு. நாங்க சும்மா எடுத்த உடனே சந்தி பிரிக்கலாம். சரி, இப்ப பாப்போம். தன் தாமரை, தன் என்றது குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலருடனேயே பிறந்திருந்தும் தன் என்றா குளிர்ச்சி பொருந்திய தேனை விரும்பாத மண்டுகம்டா மண்டுகம் அவளை. குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலருடனேயே பிறந்திருந்தும் குளிர்ச்சி பொருந்திய தேனை விரும்பி உண்ணாத அந்த தவளை. ஆனால் வண்டோ காணத்திடை, கானகம்னு சொல்லல, கானகம் என்றாலும் காணம் என்றாலும் உண்டுதான். சரியா? அல்ல பொருள் வேறுபாடு இல்ல பிள்ளைகள். கானகம் என்றாலும் காணம் என்றா உண்டு. வண்டோ காணத்து இடை இருந்து, கானகத்தில ஏதோ ஒரு பிரதேசத்தில் இருந்து வந்து கமல, கமலம் என்றா கமலம் என்றால் தாமரையினுடைய மது என்பது தேன். மது என்பது தேன். தாமரையினுடைய தேனை விரும்பி உண்ணும்.
அது போலவே நீண்ட பண்டே என்பது நீண்ட காலமாக பழகி இருந்தாலும் புல்லர்கள், யாரு புல்லர்கள்? அறிவில்லாதவர். அறிவில்லாதவர்கள். அறிவில்லாதவர். வெரி குட், அறிவில்லாதவர். வெரி குட்ப்பா. அறிவில்லாதவர்கள் நல்லோரினுடைய இயல்பை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கண்டே களி, என்ன பிள்ளை களி? இந்த களி என்ன களி? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, உறவாடல். மகிழ்ச்சி. சந்தோஷம், மகிழ்ச்சி, உறவு. இந்த அறிவுள்ளோர்கள், படித்தோர்கள் அவர்களை கண்ட கண்டே அப்படின்னா கண்ட மாத்திரத்திலேயே மகிழ்ச்சி அடைந்து உறவாடி அவர்களுடன் கலந்து வாழ முயற்சி செய்வார்கள். யாரு? இந்த அறிவுடையோர்கள். குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலருடன் பிறந்தும் குளிர்ச்சி பொருந்திய தேனை விரும்பாத அந்த தவளை, ஆனால் வண்டு கானகத்தில் ஏதோ ஒரு திசையிலிருந்து வந்து தாமரை மலருடைய தேனை விரும்பி உண்ணும். நீண்ட காலமாக பழகி இருந்தாலும் அறிவற்றோர்கள் நல்லோரினுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கற்றோர்கள் அவர்களை கண்ட மாத்திரத்தை அவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்து உறவு கொண்டு அவர்களோடு கலந்து வாழ முயற்சிப்பார்கள் என்பது இந்த பாடல். இது எல்லாருக்கும் தெளிவா விளங்கிட்டதா பிள்ளை? தெளிவாயிட்டாங்களா? எல்லாருமே ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். ஏன்னா இரவு 10 மணிக்கு பிறகு எங்களுக்கு, ஏன்னா 10 மணிக்கு பிறகு எல்லாரும் நாங்க தூங்கிட்டு இருந்த டைம். இப்போ நாங்க புதுசா எழும்பி படிக்க ஆரம்பிச்ச பிறகு கொஞ்சம், இப்போ ஏற்கனவே நிறைய பிள்ளைகள் படிச்சிருக்கலாம். சோ இப்ப நாங்க லாஸ்ட் டைம் படிச்சு கொள்வோம் இருப்போம்ல, கடைசி நேரத்துல படிச்சு கொள்வோம் இருந்தவங்க கொஞ்சம் நான் கண் விழிக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, அதுக்கு நான் அதுக்கு கண் விழிச்சு பழகணும். அப்ப அதுக்கு நாங்க முடிஞ்ச மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. செட் பாக்ஸ் பார்த்து கொண்டுதான் இருக்கேன் பிள்ளை, நீங்க செக் பண்ணலாம். சரியா? அதுக்குன்ட்டு இந்த நேரமும் செக் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, சின்னதா மெசேஜ் பண்ணுங்க. சரியா? பெரிய பெரிய டெக்ஸா போடாதீங்க, வாசிக்கல. அது கொஞ்சம் எனக்கும் டிஸ்பிளேக்கும் கொஞ்சம் தூரம் இருக்குது, என்னால வாசிக்கல. சின்ன சின்னதா மெசேஜ் போடுங்க, நான் வேணா பார்த்துட்டு உங்களுக்கு பேசுறேன். சரி, சந்தேகங்கள் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணி வைங்க பிள்ளை, நான் பாக்குறேன். ஓகே, அடுத்த பாடல், இரண்டாவது பாடல். வினாக்களை பிறகு பார்ப்போம். வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியனால எழுதப்பட்ட இல்லைங்களப்பா, விளக்கணம் சொல்றேன். சரியா? விளக்கணம் அப்படியே பார்த்துட்டு வருவோம். ஃபுல்லா பாடலை ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருவோம். அணி இலக்கணம், அணி சம்பந்தமா எல்லாம் நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? சரி, பாடலை முதலாவது பார்த்துட்டு வந்துடுவோம். பாடலுடைய விளக்கத்தையும் பொருளையும் பார்த்துட்டு நான் விளங்கப்படுவேன். ரைட். இரண்டாவது பாடல் பாத்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியனால எழுதப்பட்ட இந்த பாடல். சோ இதுல எங்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, சோ உயரத்துல பெரிதாக இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, அவர்களுடைய இயல்பும் உருவத்தில் குள்ளமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய இயல்பும் எவ்வாறானதா இருக்கும் அப்படின்னு. சோ அதுக்கு ரெண்டு விஷயம் எங்களுக்கு ஒப்பிட்டு பாக்குறாங்க. ஒன்று இந்த பக்கம் இருக்கிற ஆலமரம், இன்னொன்று இந்த பக்கம் இருக்கிற பனைமரம். பனைமரம் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய விதை, சோ இங்கே காட்டப்பட்டிருக்கிற இந்த விதை பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, நல்ல திரண்ட விதை, முற்றியது, நல்ல பெரிய விதை. அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பனைமரத்தினுடைய உயரம் வானளவரைக்கும் உயர்ந்து இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பனை மரத்தில் இருந்து வந்த அந்த மரத்தில் கீழே வரும் நிழல்ல ஒருத்தர் கூட நின்று இளைப்பாற முடியாது. தேன் போன்ற இனிமையான திரட்சியுடைய முற்றிய அந்த விதை. ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய விதை எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். தென்னீர் கயத்துள் சிறுமியின் சினையினும், தெளிவாக ஓடக்கூடிய நீர், தெளிவாக தெரியக்கூடிய நீரில சிறிய மீனினது முட்டையும் பார்க்க ஒரு சிறிய விதையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய அந்த விழுதுகள் தருகின்ற நிழலில் யாரெல்லாம் தங்கலாம் பிள்ளை? முதலாவது தேர்ப்படை, குதிரைப்படை, நாட்படைகளும் மன்னரும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு அது நிழல் தரக்கூடியது. ஆகவே ஒருவரினுடைய உருவத்தை பார்த்து மாத்திரம் நாங்க என்ன செய்ய முடியாது, இவர் பெரியவர், இவர் சிறியவர், இவர் தாழ்ந்தவர், இவர் உயர்ந்தவர் அப்படிங்கிற முடிவு எங்களால் எடுக்க முடியாது. ஆகவே அவர்களினுடைய செயற்பாடு எப்படிப்பட்டது, அவர்களிடமிருந்து பெறக்கூடிய பயன் எத்தகையது என்பதை அடிப்படையாக வச்சுத்தான் இவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்ற முடிவுக்கு வரலாமே ஒழிய உருவத்தை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, நான் உங்களுக்கு இத சொல்லி தந்தேன். இங்க சொல்லப்படுறது முதலாவது ஒரு பண விதை, பனைமரத்தினுடைய அந்த விதை, பணம் பழம் இங்க காட்டப்பட்டிருக்குது.
பனம் பழத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பண விதை எப்படி இருக்கும் அப்படின்னா திரட்சியுடைய முற்றிய இனிமையானதாக இருக்கும். தேம்படு பனை, தேன் நிறைந்து, ஏன்னா தேன் போன்று இனிமை நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பனை விதை அது நன்கு திரட்சி அடைந்தது, திரள் பழுத்த ஒரு விதை. வானத்தை நோக்கி நன்றாக வளர்ந்திருந்தாலுமே கூட அதுக்கு கீழிருந்து ஒருவர் கூட நிழலாடுறதுக்கு அது தகாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. தெல்லிய ஆளின், தெல்லிய அப்படின்னு சொன்ன பிள்ளை நான் சொல்றேன் அப்படி, தெளித்தல் அப்படின்னா நசுக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். நசுக்குதல், தெளித்தல் அப்படி தெல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். தெல்லிய நசுக்கப்பட்ட ஆழப்பழத்திலும் இருக்கக்கூடிய விதைகள். ஆழப்பழம் ஓரளவுக்கு இப்படி இருக்கும் பிள்ளைகள், அதுக்குள்ளால இருக்கக்கூடிய விதைகள் கிட்டத்தட்ட ஒரு ஆழம்பழத்துல 20 இருந்து 30, 50 போகலாம். 50 விதைகள் வரைக்கும் அதுல போகலாம். சரியா எண்ணி பார்த்தா ஒரு 20 இருந்து 30 வரைக்கும் போகும். ஒரு பெரிய பழத்துல 50 போகலாம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படிப்பட்ட அந்த ஆழம் பழத்துக்குள்ளால இருக்கக்கூடிய சிறிய விதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெல்லிய என்ற நசுக்கிய அந்த ஆழம் பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதையானது தெளிவாக தெரியக்கூடியன்னு சொல்றாரு. கலக்கமான நீரோடையில இருக்கக்கூடிய அந்த மீனினுடைய முட்டை தெரியாது. அதனாலதான் புலவர் சொல்லிட்டாரு, தெளிவாக தெரியக்கூடிய நீரோடையிலே இருக்கும் சிறிய மீனுடைய முட்டையிலும் பார்க்க சிறிய விதை இனத்தை நோக்கி, வானத்தை நோக்கி நல்ல வளமாக வளர்ந்திருக்குது. ஓரளவுக்கு வானத்தளவு பனைமரம் அளவுக்கு உயராட்டியும் கூட குள்ளமாக இருக்குது. ஆனா பரந்தளவு பரப்பை எங்களுக்கு கொண்டு இருக்குது. இதுல யாரெல்லாம் இருக்கா? மன்னர் இருக்கிறார், குதிரைப்படை இருக்கின்றது, காலாட்படை இருக்கின்றது, யானைப்படை, அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை, இப்படி நாட்படைகளும் மன்னரும் இருக்க நிலையில் தருகின்றது. ஆகவே உருவத்தில் பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல, உருவத்தில் சிறியோர் எல்லாம் சிறியோரும் அல்ல என்ற ஒரு கூற்று இங்க எங்களுக்கு ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்கு. சரியா? அடிப்பு பாடலுக்குள்ளால நாங்க போவோம். சரியா? பாடலுக்குள்ளால போவோம். சோ முதலாவது சொல்லப்பட்டிருக்கு தேம்படு பனையின். தேம்படு பனைனா பிள்ளை, தேம்படு பனை தேன் போன்று. இல்ல பகைன்னு வந்திருக்கு, மட்டும் மாத்திக்கொள்ளுங்க, பனைன்னு மாத்திக்கொள்ளுங்க. தேன் போன்ற என்று அர்த்தம். தேன் போன்ற பனை பனம்பழத்தின் திரள் பழத்து ஒரு விதை. சந்தி பிரிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளை நான் சொல்லி தரேன். தேன் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது தேன் போன்று இருக்கக்கூடிய பனை பழத்தினுடைய, பனைமரத்தினுடைய திரள் பழத்து ஒரு விதை. சோ இதுக்கான காரணம் தெரியும், உயிர்மை அப்படின்ற விதி. நான் உங்களுக்கு அதை தனியா சொல்லி தரேன். வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழல் ஆகாதே. ஒருவருக்கு இருக்க நிழல் ஆகாதே. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை தென் நீர் கயத்துள். தென் என்பது இந்த இடத்துல தெளிவாக தெரியக்கூடிய கயம் குளத்துள் சிறுமீன் சினையினும். இதுல ஒரே ஒரு கடைசியா சொல்லிக் கொள்றேன். இங்கு பார்த்துக்கொள்ளுங்க, இது நாம அதை படிக்கல. இங்கு, இந்து, இஞ்ச் ஆகிய 3 எழுத்துக்களும் ஒரு சொல்லோட கடைசி எழுத்தா வந்துச்சு அப்படின்னா அது எப்பவும் இம் என்ற எழுத்தாக மாறும். சரியா? இம் என்ற எழுத்தாக மாறும். தென்னீர் கயத்துள் சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆள் பெரும் படை. இட்டு வந்தா இல் வரும். சரியா? இட்டு வந்தா இல் வரும். இந்த இல் தனிலகரம், ரன்னகரம், இந்த ர, இது 3மே தோழமை எழுத்துக்கள். எங்களுக்கு இந்த இற்று வந்தாலோ இன் வந்தாலோ இந்த இல்லாக மாறும், அல்லது இது 3மே மாறிக்கொள்ளும். சரியா? அதே போல பொதுலகரம் இது இல்ல. அதே போல இந்த நகரம், தன்னகரம், இந்த டகரம், இது 3மே தோழமை எழுத்துக்கள். இது 3ம் மாறிக்கொள்ளும். ஆகவே ஆட்பெரும் படை வந்திருக்கு. இதை நாங்க பிரிச்சோம்னா ஆள் பெரும் படை எந்த இல் வரும்? இந்த பொதுலகரம். ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழல் ஆகுமே. இந்த லாவண்ணாவை பிரிக்கிறப்போ இல்லு கூட்டல் ஆ, அதனால நிழல் ஆகுமே என்று சொல்லி, அதனால் பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்ல, சிறியோரும் எல்லாம் சிறியோரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல தேன் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது தேன் போன்று இருக்கக்கூடிய பனையின், பனை மரத்தினுடைய திரண்ட பழத்தினுடைய ஒரு விதை. திரண்ட நல்ல முற்றிய அர்த்தம், நல்ல முற்றிய பழத்தோட ஒரு விதை.
சரியா? முற்றிய பழத்தோட ஒரு விதை வானத்தை நோக்கி வளமாக உயர்வாக வளர்ந்திருந்தாலும் ஒருவருக்கு கூட இருக்க இது என்ன செய்யாது அப்படின்னா நிழல் ஆகாது. ஒருவருக்கு கூட இது இருக்கிறதுக்கு நிழல் தராது. ஆனால் தெல்லியாள் என்றா நசுக்கிய அல்லது தெல்லுதல் அப்படின்னு அர்த்தம். தெல்லிய ஆலம்பழத்தினுடைய சிறு விதையானது தெளிவாக தெரியக்கூடிய நீரோடையில் அல்லது கயத்தில் குளத்தில் சிறுமீன் சினையினும் சின்ன மீனினுடைய முட்டையிலும் பார்க்க நுண்ணிது சிறியதாக இருந்தாலும் நுண்ணிது ஆயினும் அண்ணல் யானை, அண்ணல் என்றா பிள்ளைகள் தலைமைத்துவமுடைய யானை, தலைமைத்துவமுடைய யானை அலங்கரிக்கப்பட்ட தேர் உண்டு. இந்த அணி என்பது அலங்கரிக்கப்பட்டங்கிற பொருளையும் வரும். இரண்டாவது அணியாக நிற்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது தேர் என்ற பொருளையும் வரும். அணிதேர், புறவி, புறவி என்ற குதிரைகள். அப்போ அலங்கரிக்கப்பட்ட தேர் மற்றும் குதிரை ஆட்களினுடைய பெரும்படை, ஆட்பெரும் காலாட்படை படையோடு மன்னருக்கும் இருக்க நிழலாகுமே அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கும் இருக்க நிழலாகுமே. அன்னை யானைனா பெரிய யானைகள், தலைமைத்துவமுடைய யானைகள், தலைமைத்துவமுடைய யானை, அலங்கரிக்கப்பட்ட தேர் என அதே போல குதிரை ஆட்களினுடைய படையோடு மன்னருக்கும் இருக்கிறது நிழலாக தருகிறது. மரகதனுடைய விளக்கத்தை பொருளை சொல்றேன் பாருங்க. தேன் போன்று இருக்கக்கூடிய பனை மரத்துல இருக்கிற திரட்சியான பழத்தனோட ஒரு விதை, இப்படி தேன் போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆலமர, ஒரு பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தினுடைய ஒரு விதை, நல்ல திரண்ட விதை வானத்தை நோக்கி உயர்வாக வளமாக நல்ல செழிப்பாக வளர்ந்திருந்தாலும் ஒருவருக்கு கூட அது இருக்கிறதுக்கு நிழல் தர மாட்டாது. ஆனால் தெளிவாக தெரியக்கூடிய இந்த ஆலம்பலத்தினுடைய ஒரு விதை தெளியென்றா நசுக்கி எடுக்கப்பட்ட அந்த சின்ன விதை, ஆலம்பலத்தினுடைய சின்ன விதை எதை போன்றது? உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. இது இந்த இடத்துல உவமை அணி. தெளிவாக தெரியக்கூடிய கயத்தினுடைய சிறுமீன் முட்டையிலும் பார்க்க நுண்ணிதே ஆயினும், ஏன்னா சிறிய மீன் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? இங்க இருக்கக்கூடிய விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இருக்கலாம்? தலைமைத்துவமுடைய யானைகள், அலங்கரிக்கப்பட்ட தேர், குதிரைப்படை, ஆட்களினுடைய பெரும்படையோடு மன்னருக்கும் இருக்க நிழல் தருமே. அதனால நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது? உருவத்தில் பெரியோர்கள் எல்லாம் பெரியோரும் அல்ல, உருவத்தில் சிறியோர்கள் எல்லாம் சிறியோரும் அல்ல அப்படிங்கிறத நாங்க பார்க்கிறார். இதனுடைய பொருள் ஒருக்கா வாசிப்போம். நாங்க பனைமரத்தின் இனிமை நிறைந்த திரண்ட பழத்தில் உள்ள ஒரு பெரிய கொட்டை அல்லது விதையானது வானத்தை முட்டுவது போல உயர்ந்து செழிப்புற்று வளர்ந்தாலும் ஒருவருக்கு கூட இருக்கிறதுக்கு நிழல் தராது. ஆலமரத்தின் சிறிய பழத்தில் இருக்கக்கூடிய தெளித்து கிள்ளி எடுக்கத்தக்க ஒரு விதையானது தெளிந்த நீரோடையுடைய குளத்தில் வாழும் சிறிய மீனின் முட்டையிலும் பார்க்க உண்மையானதாயினும் யாரெல்லாம் இருக்கலாம்? களிற்று யானை, தலைமைத்துவமுடைய யானைகள், பெரிய யானைகள், அலங்கரிக்கப்பட்ட தேர், குதிரை, காலாட்படை ஆகியவற்றோரு மன்னர்களும் சேர்ந்து வாழ்வதற்கு நிழல் தந்து உதவும். அதனால் உருவத்தால் பெரியவர்கள் எல்லோரும் குணத்தால் உயர்ந்தவர்களாக மாட்டார்கள், உருவத்தால் சிறியவர்கள் குணத்தால் சிறியவர்களாக மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்கிறாங்க. சோ இந்த பாடலினுடைய மைய கருத்து நாங்க இதை பார்க்கலாம். மைய கருத்தை நாங்க இதை பார்க்கலாம். இந்த பாடலினுடைய மைய கருத்தை நாங்க இதை பார்க்கலாம். உருவத்தில பெரியவர்கள் எல்லாம் நாங்க பெரியவங்களை அடிக்க முடியாது, உருவத்தில சிறியவர்களாக இருக்கிறவங்க நாங்க சின்னவங்க என்று கருதவும் முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்து இதுல சொல்லப்பட்டது. சரியா? இதனுடைய ஏனைய வினாக்கள், இது சம்பந்தமான ஏனைய விடைகளை நாங்க பார்ப்போம். கீழே பாடலை ஃபுல்லா முதலாவது நீதி பாடல்ல ஃபுல்லா முடிச்சுட்டு வந்திருக்கோம். மூன்றாவது பாடல் பாத்தீங்கன்னா வாக்குண்டாம் என்று சொல்லக்கூடிய பாடல்.
சோ இந்த பாடல்ல எழுதியவர் பாருங்க ஔவையார். மூதுரை என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இருக்கிறது. இதனுடைய விடயத்தை நாங்க முதலாவது பார்ப்போம். இங்க உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டப்பட்டிருக்கு. சோ இந்த புகைப்படத்துல கொக்கு என்னத்துக்காக காத்திருக்குது அப்படின்னு சொன்னா மீனுக்காக காத்திருக்கின்றது. ஆனால் எப்படிப்பட்ட மீனுக்காக அப்படின்னு பார்த்தா தனக்கான சிறிய மீன்களை எல்லாம் இது எனக்கு இதெல்லாம் தேவையில்லைப்பா, சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு தனக்கான பெரிய மீன்கள் வரும் வரைக்கும் இது எங்க செஞ்சு கொண்டிருக்குதோ காத்து கொண்டிருக்குது. இப்படி இந்த கொக்கு என்ற பறவையானது நீரோடுகின்ற வாய்க்காலிலே ஓடுகின்ற சிறிய மீன்களை அனைத்தையும் விட்டுவிட்டு தனக்கான பெரிய மீன் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கின்றது. அது போலவே அறிவில் சிறந்தோர்கள் அல்லது பெரியோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அடக்கமாக காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி அடக்கமாக பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களை நாங்க என்ன செஞ்சிட முடியாது பிள்ளைகள், அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி அவர்களை வெற்றி கொள்ள நினைக்க கூடாது. அடக்கமுடையவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி அவர்களை கடக்க என்பது வெற்றி கொள்ள கருத வேண்டாம். மடைத்தலை அப்படிங்கிறது என்ன பிள்ளை சொல்றாங்க? மடைத்தலை மடைத்தலை நீரோடு வாய்க்கால். இப்ப நீரோடுகின்ற வாய்க்காலிலே ஓடுகின்ற மீன், இது என்ன பிள்ளைகள்? ஓடு மீன், உரு மீன், ரெண்டு. ஓடு மீன், சிறிய மீன், சிறிய மீன், உரு மீன், பெரிய மீன். சரியா, பெரிய மீன். அப்போ இந்த இப்ப வந்து நாங்க எல்லார்ட்டையும் எங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நான் இப்படிப்பட்டவன் என்று எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்க வேண்டிய. அப்ப அடக்கமாக இருக்கிறவங்க எல்லாம் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கான எதிரி வரும் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் போயிட்டு நான் என்னுடைய திறனை, என்னுடைய பெயரை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கான ஒரு காலம் வரும், நான் நிரூபிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அப்படிப்பட்டவர்களாக இருந்து விடுவார்கள். ஆகவே அவர்களை நீங்க வெற்றி கொள்ளணும் மட்டும் நினைக்காதீங்க. அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க. சரியா? அறிவபாபம். அடக்கம் உடையார் எப்படி வருதுல? அடக்கம் உடையார் அறிவு இலர். அறிவு இலர் என்று எண்ணி, கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். அடக்கம் உடையார் அறிவு இலர் என்று எண்ணி. சரியா? கடக்க கருதவும் வேண்டாம். இங்க வந்து வந்து தோன்றும் பிள்ளைகள். தோன்றல் விகாரம், தோன்றல், மகரம் தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. மகரம் தோன்றல். சரியா? மகரம் தோன்றல். மடைத்தலையில், மடைத்தலையில் சிறிய மீன்கள் எல்லாத்தையும் மூடவிட்டு தனக்கான பெரிய மீன் வரும் பிளவும் வாடி இருக்குமாம் அப்படின்னா காத்திருக்குமாம் இந்த கொக்கு. சரிதானே? சரி, அடுத்ததுக்குள்ள போயிருவோம். இப்போ பொருளை சொல்றேன் பாருங்க. கொக்கு என்ற பறவையானது நீரோடுகின்ற வாய்க்காலிலே சிறு மீன்களை எல்லாம் ஓடவிட்டு பின் மீன், அதாவது தனக்கான பெரிய மீன் வரும் வரைக்கும் அடங்கி காத்து கொண்டிருக்கும். எப்படி? தமக்கு தகுதியான எதிரிகள் எதிர்ப்படும் வரை அடங்கி இருப்பது போல உமையனே இந்த அறிவில் சிறந்தவர்கள், அடக்கமுடையவர்கள், அவங்களுடைய குணமாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படிப்பட்டவர்கள் நாங்க என்ன நினைச்சிடக்கூடாது? சிறியவர்கள், அறிவில்லாதவர்கள் அப்படி என்று நினைச்சிடக்கூடாது. சோ இங்க இதனுடைய மைய கருத்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் சிறந்து விளங்கும் அறிவுடையோர் அமைதியாக இருந்து தக்க சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் அவங்க தங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வார்கள். அவங்களை நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள் என்று நினைக்க கூடாது. சரி, இந்த பாடல் விளங்குச்சாப்ளே? பாடல் கிளியரா? நீ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இப்ப கிரேட் 11 அப்படிங்கிறதுனால இப்ப நீதி பாடல்கள் எல்லாம் பலமுறை படிச்சிருப்பீங்க. சரியா? இப்ப நாங்க டைம் எடுத்து இது பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு நாங்க கொஞ்சம் வேகமா தான் படிச்சுட்டு போவோம். சரி, இப்ப 30 நாளுக்குள்ள நாங்க முழு சிலபஸும் முடிக்கிறதா இருந்தா பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கத்தக்க வகையிலும் நாங்க படிப்பிக்கணும். சரியா? விளங்கணும். அதே போல வினாவிடைகளையும் நாங்க
பார்த்துட்டு போகும். சரிதானே? முழுசா எங்களுக்கு ஒரு பாடல ஒரு கிளாஸுக்கு விளங்கப்படுத்த டைம் போதா. சரிதானே? இப்ப உங்களுக்கு விளங்குற அளவுக்கு முக்கியமான பாடல்கள் விளங்காத, இப்ப கம்பராமாயணம் எல்லாம் ஒரு நாள்ல முடிக்க இயலாது. அதே மாதிரி மகாபாரதம் முடிக்க இயலாது. அதெல்லாம் ரொம்ப கடுமையான செயல்கள். அதுக்கெல்லாம் நாங்க 2 நாள் டைம் போட்டு மெதுவா தான் படிப்போம். ஆனால் இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பலமுறை படிச்சிருப்பீங்க. சோ ஒரே அளவுக்கு நாங்க எல்லாத்துக்கும், அதாவது படிச்சவங்களும் இருப்பீங்க, அறவே படிக்காதவங்களும் இருப்பீங்க, அறவே படிக்காதவங்க இருப்பீங்கன்னு நினைக்கல. சரியா? முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன். சரிதானே? ஏற்ற வகையில விளங்கப்படுத்திட்டு போறேன். சோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க பிள்ளை, நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். சரியா? அப்போ 2வது பாடல் மறுக படிக்க வேணும். சரியா? ஏற்கனவே படிச்சவங்க எங்களுக்கு ஓகே. ஆனா இப்போதான் எங்களுக்கு புதுசா கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கிறோம், இன்றைக்கு தான் சார் நாங்க படிக்கவே ஆரம்பிக்கிறோம்னா, இதை வைத்துக் கொண்டு நாங்க என்ன செஞ்சிருக்கணும், மறுக மீட்டல் பயிற்சிகள் அதே மாதிரியான செயற்பாடுகளை செஞ்சு ஆகணும். சரி, 3வது பாடல் சார். இந்த வினாக்கள் எல்லாம் நாங்க பார்ப்போம் பிள்ளை, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இதை ஃபுல்லா முடிச்சிருவோம். அடுத்து திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு பாடல். இது எங்களுக்கு ஏன் திரிகடுகம் என்ற பெயர் இருந்ததுன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா திரிகடுகம் என்ற என்னென்ன பிள்ளைகள் சொல்லுவோம்? திரிகடுகம் என்னென்ன? சுக்கு, மிளகு, சுக்கு மிளகு திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி. இப்படி வெரி குட் அம்மா, வெரி குட். இப்ப தெரிஞ்சிருக்கு. சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற மூன்றும் எங்க உடம்புல இருக்கக்கூடிய தீய குணங்களை எப்படி அகற்றுகிறதோ, நன்மையை தருகின்றதோ, அதே போல இந்த திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்ல சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படுகின்ற 3 நற்கருத்துக்கள் எங்களுடைய மனநலம் பேணக்கூடியது. மனநலம் பேணக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ இங்கே 3 கருத்துக்கள் சொல்றாங்க. கணக்காயர் இல்லாத ஊர், பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாத அவைக்கலன், ஏன்னா பார்த்துண்ணும் பகிர்ந்துண்ணும் தன்மை இல்லாத அயல் இருப்போ, 3 நன்மை பயத்தல் இல்லை. எந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்னா, எங்களுக்கு கணக்காயர் அப்படிங்கறத யார சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த கேள்வி ஒன்று வந்திருந்தது எக்ஸாம் பேப்பர்லயும். கணக்காயர்னா யாரு பிள்ளை? ஆசிரியர்கள். கணக்காயர்கள் என்றால் ஆசிரியர்கள். கணக்காயர் என்பவர் என்ன செய்யறாங்கன்னா ஆசிரியர்கள். அப்ப கணக்காயர் இல்லாத ஊரும் ஆசிரியர்கள் இல்லாத ஊர்ல நாங்க என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள், பிரச்சனைகளை நாங்க என்ன செய்யலாம்? தீர்த்து கொள்ள முடியாது. கண்டிப்பா ஒரு ஊர்ல ஆசிரியர் இல்லைன்னா அவங்க எல்லாமே என்ன செய்வாங்க? வளர்கின்ற சந்ததியினர் முட்டாள்களாக வளரலாம். அதனால ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழக்கூடாது. 2வது பிணக்கருக்கு மூத்தோரை இல்லா அவைக்கலன். பிணக்கு அப்படிங்கிறப்ப சண்டை சச்சரவை தாண்டி பிள்ளைகள் எனக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் கூட ஒரு பிணக்கு தானே. சோ அப்படிப்பட்ட சந்தேகங்களை அல்லது எங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சபையோர்கள், ஏன்னா அந்த அவைக்கலன் இல்லாத ஊர்ல வாழாதீங்க, நன்மையே தராது. 3வது பகிர்ந்து உண்ணக்கூடிய, நாங்க பசியில இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க, எங்க கிட்ட ஒருக்கா கூட கேட்கல அப்படின்ற தன்மை இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? எங்க நன்மை தர மாட்டாங்க. முதலாவது ஆசிரியர் இல்லாத ஊர்ல வாழாதீங்க. 2வது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அவைக்கலன் இல்லாத அந்த ஊர்ல வாழாதீங்க. 3வது பகிர்ந்து உண்ணும், பார்த்துண்ணும் அப்படின்னு சொல்லுவோம், பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த தன்மை இல்லாவிட வாழாதீங்க அப்படின்னு சொல்றோம். மாதிரி நான் பாடலுக்குள்ள வருவேன், உங்களுக்கு விளங்கப்படுத்தின. கணக்காயர் என்பவர்கள் ஆசிரியர்கள் பிள்ளை. இதை நாங்க கொஞ்சம் விளங்கலாம். ஆசிரியர்கள் இல்லாத ஊரும் பிணக்குன பிள்ளைகள் பிரச்சனை, பிரச்சனையை அறுக்கும் என்றால் தீர்த்து வைக்கும். வெரி குட். பிரச்சனையை தீர்த்து வைக்கும் மூத்தோர்கள் இல்லாத அவைக்கலன். பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மூத்தோர்கள் அல்லது பெரியோர்கள் இல்லாத அவை என்றா சபை. சபை என்றால் அவைக்கலன், சபை இருக்கக்கூடிய. இந்த இடத்துல பார்த்து என்பது பகிர்ந்து என்று பொருள். பார்த்து என்பது பகிர்ந்து உண்ணும் தன்மை அப்படிப்பட்ட தன்மை இல்லாதவர்களுடைய அயல் இருப்பும். அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறார்கள் என்றால் இந்த 3ம் நன்மை பயத்தை இல்ல. கணக்காயர் இல்லாத ஊருண்டா ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மூத்தோர் இல்லாத அவைக்கலனும், பார்த்து உண்ணும் அதாவது பகிர்ந்து உண்ணும்
தன்மை இல்லாத அயல் இருப்பும் இந்த மூன்றும் நன்மை பயத்து விட கூடாது. நன்மை பயத்தல் இல்லை, அது நன்மை பயக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதுல எனக்கு கொஞ்சம் ஆனலைஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணி தான் 3 பேர் ஓல்ட் சிலபஸ் செஞ்சவங்க, நியூ சிலபஸ் செஞ்சவங்க எனக்கு இருக்கீங்களா பிள்ளை? பிரசாந்த், சரண்யா, இன்னொரு இது 3 உங்களுக்கு விளங்குதா? ஹோல் சிலபஸ் செஞ்சவங்க, இப்ப நியூ சிலபஸ் பிரச்சனை இல்ல, ஹோல் சிலபஸ் செஞ்ச 3 பேர் ஜாயின்ட் ஆயிருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு விளங்குதா? ஓகே, விளங்குதுண்டா எனக்கு கொஞ்சம் பிறகு பேசுங்க. 3 பேர் எனக்கு ஜாயின் பண்ணி தானே நீங்க ஓல்ட் சிலபஸ் செஞ்சவங்க, உங்களுக்கு விளங்கலண்டா எனக்கு நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிட்டு போகலாம். சரியா? அப்ப இன்னைக்கான சிலபஸ் நாங்க முடிச்சு கொள்வோம். இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ்னால நான் கண்டிப்பா இந்த பகுதியை முடிச்சாக வேணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு தனியா கைட் பண்ணுவேன். ஓல்ட் சிலபஸ் படிச்சவங்க சில ரிப்பீட் வந்து ஜாயின்ட் ஆயிருக்கீங்க, அவங்க என்னட்ட கொஞ்சம் தனியா பேசுங்க, உங்களுக்கு விளங்குதா அப்படின்னு நான் இப்ப தெரிஞ்சு. ஏன்னா எங்களுக்கு இந்த நியூ சிலபஸ் செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஏற்கனவே நீங்க கிரேட் 10 and 11ல படிச்சிருப்பீங்க. ஆனா பழைய சிலபஸ் செஞ்சவங்களுக்கு இப்ப புது சிலபஸ்ல உடனே வந்து நீங்க செய்யறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோ அதனால அவங்க என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க பிள்ளைகள். அப்படியே விலங்கலன்னா நாங்க மறுக்க உங்களுக்கு ஏதாவது நான் வழிமுறை செஞ்சு தரேன். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போ இந்த பாடல் எங்களுக்கு ஓகே. இதனுடைய பொருளை பார்ப்போம். அறிவு நூல்களை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் இல்லாத போதும் மனிதர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை அகற்றும் அறிவு அனுபவம் மிக்க பெரியோர்களை கொண்டிராத சபையும் மற்றவர்களுக்கு பகுந்து கொடுத்து உண்ணும் குணமில்லாதவர்கள் அருகில் இருப்பதும் இந்த மூன்றும் ஒருவருக்கு நன்மை தர மாட்டாது என்று சொல்றாங்க. இந்த மூன்றும் நன்மை பயத்தல் இல என்று சொல்றாங்க. சரி, அடுத்த பாடுக்குள்ள போயிருவோம். முதுமொழி வெண்பா. சோ முதுமொழி வெண்பாவுல ஒரு சில புலவர் மணி சரிகுதீன் அவர்கள் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. மனம் கொண்டதுதான் மாளிகை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். இதனுடைய மைய கருத்து மனம். எங்களோட மனசுதான்ப்பா எங்களுடைய வாழ்க்கையே. நான் என்ன நினைக்கிறேன், இதுதான் என்னுடைய உயர்வான வாழ்க்கை நான் நினைக்கிறேன், இதுதான் உயர்வான வாழ்க்கை. இல்ல எனக்கு இன்னும் போதல, நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும், எனக்கு இதெல்லாம் பத்தாது, நான் இன்னும் வாழ்க்கையில முன்னேறவே இல்லைன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கை. சோ அதுக்கு சில விஷயங்கள் அவரு சொல்றார். போதும் என்ற மனமே அப்படிங்கிறார். நீ போதும் நினைச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை சிறந்ததா இருக்கும், இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை நரகமா தான்ப்பா மாற போகுது அப்படின்னு சொல்றோம். 2 பேரை இங்க நாங்க ஒப்பிட்டு இருக்கிறோம். 2 பேரை இங்க நாங்க 2 உருவங்களை ஒப்பிட்டு இருக்கிறோம். சோ ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, உப்பில்லாத கஞ்சியை 6 சுவைகளுடைய கஞ்சியாக அவங்க உணவாக சாப்பிடுறாங்க. உப்பு இல்லாத கஞ்சி அறுசுவை உணவு போல சாப்பிடுறாங்க. தப்பிய கந்தை. தப்பிய கந்தை என்ன பிள்ளை? தப்பிய கந்தை இது தோய்த்து விழுந்த அடித்து தோய்த்து கிழிந்த ஆடை. தப்பிய கந்தை அப்படின்றது அடித்து தோய்த்து கிழிந்த ஆடைய பட்டாடை மாதிரி உடுத்தி கொள்றாங்க. இது பாத்தீங்கன்னா இங்க கஞ்சிதான் குடிக்கிறாங்க, என்ன நினைச்சு கொள்றாங்கன்னா நான் அறுசுவையில இருக்கக்கூடிய சாப்பாடை நான் சாப்பிடுறேங்கிற மாதிரி நினைச்சு கொள்றாங்க. அடிச்சு கிழிச்சு துவஞ்சு இருக்கிற இந்த ஆடையை உடுத்தி கொண்டவர்கள் நான் பட்டாடை உடுத்தியது போல நினைச்சு கொள்றாங்க. கொஞ்சம் பட்டாடை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது நாங்க அந்த ஒரு பெருமதியான ஆடைன்னு சொல்லுவோம், நல்ல விலை மதிப்பற்ற ஒரு பெருமதியான ஆடை, அப்படியாக நினைச்சு கொள்றாங்க. பனையோலையில் படுத்துறங்கினாலும் இங்க பாத்தீங்கன்னா பனையோலையில் அமர்ந்திருக்கிறார்கள். பனையோலையில் படுத்திருப்பினும் பஞ்சுமெத்தையில் இருப்பது போல எண்ணிக்கொள்வார்கள். ஆகவே மனம் கொண்டதுதான் பிள்ளைகள் மாளிகை. என்னுடைய மனசுதான் மாளிகை, மனம்தான் மாளிகை அப்படிங்கிறாங்க. நான் எதை மாளிகை என்று நினைக்கின்றோமோ அதான் மாளிகை. சரியா? எல்லாரும் மனசுதான் காரணம் அப்படிங்கிறார். உப்பில்லாத கஞ்சியை நான் எப்படி குடிக்கிறேன்? அறுசுவை மாதிரி குடிக்கிறோம். அடிச்சு கிழிச்சு துவைச்ச ஆடைய பட்டாடை நினைச்சு நான் உடுத்தி கொள்றேன். சோ இன்னைக்கு அது பிரச்சனை இல்லைல்ல. இன்னைக்கு யாராவது நாங்க அப்படி நினைக்கிறது இல்ல. யாரெல்லாம் அழகா கையெல்லாம் கட்டி அழகா நீட்டா உடுத்தி போறாங்களோ, இவர் என்ன எப்படி போறாரு? இதுவே நான் என்ன செய்யறேன், சட்டையை இங்க கிழிச்சு கொள்றேன், இங்க கிழிச்சு கொள்றேன், ட்ரௌசரை கீழே எல்லாம் கிழிச்சு கொள்றேன். அழகான ட்ரெஸ் ஒன்று, நல்ல ஃபேஷன். யாரெல்லாம் இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு
15 வருடத்துக்கு பிறகு பிள்ளைகள் கண்டிப்பா கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு போகாதவங்கள மதிப்பு குறைவா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் ஸ்கிரச் டெனிமா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், எல்லாம் அங்கங்க கிழிச்சிட்டு போடுறதுதான் இப்ப பேஷன். அப்ப அன்னைக்கு அது இன்னைக்கு ஒரு பெருசா இல்லை. ஆனா இன்னைக்கு நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். அடிச்சு கிழிச்சு துவைத்த ஆடையை பட்டாட மாதிரி உடுத்துறோமா இல்லையா? இன்னைக்கே சொல்லிட்டாரு பாருங்க, சரிபதின் அவர்கள் எப்ப சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதை நாங்க நினைச்சு கொள்றோம். அப்ப நாங்க எல்லாம் வெளிப்பட்டவர்கள், நாங்க நல்ல மனம் படைத்தவர்கள். அடிச்சு கிழிச்சு துவைச்ச ஆடையை கூட பட்டாடை மாதிரி உடுத்தக்கூடிய மனம் படைத்தவர்கள். சரி, ரைட். அப்போ மனம் தான் மாளிகை அப்படின்னு சொல்றாங்க. இருக்க பாடலுக்குள்ளான பெயர்வம் உப்பில்லாத கஞ்சியினை, உப்பு இல்லாத கஞ்சி, கஞ்சினா எனக்கு தெரியும் பிள்ளை, கஞ்சி தெரியும் தானே. உப்பில்லாத கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல, பிரியா, உப்பில்லாத கஞ்சியை 6 சுவைகள் உடைய உணவு போல நினைத்துக் கொள்வார்கள். முதலாவது. 2வது விடயம், அடித்து துவைத்து, அதாவது தப்பிய கந்தை அப்படிங்கிறது அடித்து துவைத்து ஆடையை பீதாம்பரம் அப்படின்னா பிள்ளைகள் பட்டாடை அப்படின்னு அர்த்தம். பட்டாடை பீதாம்பரம் போல தப்பிய அடித்து கிழித்த ஆடை. கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. சோ கொஞ்சம் உங்களோட டியூட்ல சரியா எழுதி கொள்ளுங்க என்னென்ன பொருள். உப்பு இல்லை, இப்போ தெரிஞ்சனால நான் நோட் பண்ண சொல்லல. சோ அடுத்தடுத்த பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். தப்பிய என்றா அடித்து கிழித்த, கந்தை என்றா அந்த ஆடைக்கு சொல்லுவோம். அடிச்சு கிழிச்சு துவைத்த ஆடையை பீதாம்பரம் என்று சொல்றது பட்டாடை என்று சொல்லுவோம். பட்டாடை போல உடுத்திக்கொள். ஒப்பும் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த பனையோலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய என்று பொருள். பனையோலைக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய எதா இருந்தாலும், பனையோலை போல தென்னை ஓலையா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது பாய் பார்த்திருக்கிறேன் பிள்ளைகள், அந்த பாய் செஞ்சிருப்பாங்க, அந்த பாய் ஏதாவது இருக்கலாம். அந்த பாயில் படுத்துறங்குகின்ற வாழ்வார்கள் மனம் கொண்டதுதான் மாள். அவர் என்ன நினைச்சு கொள்வாங்கண்டா, பனையோலை போல இருக்கக்கூடிய பாயில் படுத்திருப்பவர்கள் பஞ்சுமெத்தையில் படுத்திருப்பதை போல எண்ணிக்கொள்வார்கள். ஆகவே என்னுடைய மனதுதான் எனக்கு மாளிகை என்று முடிச்சிருக்கிறார்கள். உப்பில்லாத கஞ்சி 6 சுவை போல உண்ணுவார்கள். அடித்து கிழித்த ஆடையை பீதாம்பரம் பட்டாடை போல உடுத்திக் கொள்வார்கள். பனையோலை போன்று இருக்கக்கூடிய பாயில் படுத்திருந்தாலும் பஞ்சுமெத்தையில் படுத்திருந்ததை போல நினைத்துக் கொள்வார்கள். ஆகவே எங்களுடைய மனம்தான் பிள்ளைகள் மாளிகை அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. இந்த பாடல் கிளியரா பிள்ளைகள்? இந்த பாடல் ஓம் சார். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. எல்லாரும் மேனேஜ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 74 பிள்ளைகள் இருக்கீங்க. 74ல ஒரு 10 பேர் தான். மத்தவங்க இருக்கீங்களா? பேர் தூங்கிட்டீங்களா? தூங்காதவங்க கொஞ்சம் ஹேண்ட் பண்ணுங்க பாப்போம். தூங்காதவங்க, ரைட். ஓகே ஓகே, வெரி குட். அவ்வளவு பேரோட பேரையும் வாசிக்க இயலாது. பட் ஓகே, ஏன்னா 10 மணி ஆயிட்டாலே கொஞ்சம் தூக்கம் வரும். சரியா? முதலாவது நம்ம சொல்லிட்டு இல்ல, முதலாவது தூங்காம இருக்க பழக்கணும், அதுக்கப்புறம் தான் படிக்கணும். சரியா? முதல் தூங்காம இருந்து கொஞ்சம் கேட்டுட்டுருங்க. சரியா? முடிஞ்ச மட்டும். ஓகே, தேங்க்யூ பிள்ளை, தேங்க்யூ. சரி, அடுத்துக்குள்ள போயிடும். பாடலுடைய பொருளை வாசிக்கிறேன். உப்பில்லாத கஞ்சியை, காய்ச்சிய கஞ்சியை அறுசுவை உணவாக கருதி உண்டும், கிழிந்த ஆடையை தோய்த்து இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல வெயிட் பண்ணு, அடித்து தோய்த்த ஆடையை, ஏன்னா என்னன்னு நினைச்சு கொள்றோம், பட்டாடையாக கருதி உடித்தும், அது போன்றிருக்கக்கூடிய பனையோலையால் இணைக்கப்பட்ட பாயில் படுத்துறங்கும் போது என்னத்தோட நினைக்கிறாங்க, நான் பஞ்சுமெத்தையில் படுத்துறப்பதாக மன திருப்தியுடன் வாழ்பவர்கள் தான் மனம் கொண்டதுதான் பிள்ளை மாளிகை அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அடுத்த பாடலுக்குள்ளால போயிருவான். 6வது பாடல் நாலடியார். இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க, நன்றியினுடைய பெருமையை இங்க சொல்ல வராங்க பிள்ளை. யாருக்கு மேல நாங்க நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும், யாருடன் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும்? நாய் போன்றவர்களிடம். வெரி குட். நாய் இப்ப நாங்க சொன்ன உடனே என்னப்பா நாய் மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நான் நட்பு வச்சு கொள்ளணுமா? நாங்க 2க்கும் நாய் ஒப்பிடுவோம். ஒன்று நன்றி மறாததுக்கும் நாய் ஒப்பிடுவோம். இவர் என்னப்பா நாய் மாதிரி நடந்து கொள்றார், இவர் என்னப்பா நாய் மாதிரி நன்றா நடந்து கொள்றார். 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
அப்போ இங்க சொல்லப்படுறது நாய் நன்றிக்காக இங்க சொல்லப்படுது. யானை நாங்க பார்த்தோம்னா ஒரு பக்கம் பார்த்தா சாதுவானதுதான். ஆனா மதம் பிடிச்சதுண்டா அதனுடைய திறத்தை நாங்க பார்க்கலாம். ஏன்னா அப்ப எப்படி சொல்றாரு, நாயனையார் கண்மை தழுகி கொள்ளுதல் வேண்டும். நாய் போன்றோருடைய நட்பை நாங்க எப்பயுமே ஏற்றுக்கொண்டு யானை போன்றனுடைய நட்பை நாங்க என்ன செஞ்சு கொள்ளணும், நீக்கிக் கொள்ளணும். நாய் போன்றனுடைய நட்பை தழுகி கொண்டு யானை போன்றனுடைய நட்பை நாங்க நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் நாய் என்ன செய்யும், சரி நாய் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய எஜமானர் இருக்கிறார், அவர் கோவத்தில ஒரு கம்போ தடி எடுத்து வீசுறார். வீசுகின்ற பொழுது அந்த அந்த தடி அல்லது அம்பு அந்த நாயினுடைய மேல் பகுதியில குத்தி அப்படி நின்றுட்டு இருக்குது. நாங்க அப்ப அந்த நேரத்துல நாயை கூப்பிட்டா கூட நாய் தன்னுடைய வாளை வளைத்து ஆட்டிக்கொண்டு வரும். ஆனா யானைய பாத்தீங்க யானைய பாத்தீங்க அப்படின்னா, சின்னதுல இருந்து அந்த யானை அந்த பாகன் வளர்த்திருப்பார். சின்னதுல இருந்து எல்லாம் அதுக்கான கவலம், அதுக்கான நீர் எல்லாம் காட்டி எல்லாம் அழகா வளர்த்திருப்பார். மதம் பிடிச்சதுண்டா அந்த யானை பாகன் அல்லது மற்றவர் என்று பார்க்காம அனைவரையும் அது மிதித்துக் கொண்டு விடும். ஆகவே எங்களை விட சிறியவர்களாக இருக்கிறாங்க, எங்களோட ஒப்பிடக்கூடியவரை நன்றி தன்மை உடையவர்களா இருக்கிறாங்கன்னா அவங்களோட நட்பு வச்சுக்கொள்ளுங்க. சந்தர்ப்பத்துக்காக பழகி எங்களையே தாழ்ச்சி அடையக்கூடிய குணமுடையவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட நட்பு வச்சுக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறார். யானை போன்றவர்கள் உங்களுடைய பணம் பதவி பட்டத்தில் அவங்க பெரியவங்களா இருக்கலாம், அவங்க உங்களை சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா உங்களோட சிறியவர்கள், உங்களுக்காகவே வாழக்கூடியவர்கள், உங்கள் மேல் பாசம் உடையவர்கள், நன்றி உணர்வுடையவர்களோட எப்பவுமே நீங்க அன்பை வச்சுக்கொள்ளுங்க. அவங்க என்ன செய்வாங்க, நாய் மாதிரி எப்பவுமே தன் உடம்புல நாங்க என்ன பேசியிருக்கலாம், நாங்க தகாத வார்த்தைகள் பேசியிருக்கலாம், ஏதாவது கோபத்துல திட்டிருக்கலாம், அதெல்லாம் பொருட்படுத்தாம யார் நம்ம எஜமான் தானே பேசிட்டார் அப்படின்னு சொல்லி, நம்ம அண்ணா தானே பேசிட்டார் அப்படின்னு சொல்லி எப்பவுமே தனக்காக வருவாங்க பாருங்க, அவங்க மாதிரி நட்பு வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு நல்ல ஒரு அழகான கருத்து சொல்லியிருக்காரு. பாப்போம் எப்படிப்பட்ட நட்பை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். சரியா? ஓகே. நாலடியார் பாடலை பாடியவங்க சமண முனிகள் பாடுறாங்க. சரியா? யானை அணையவர், அணைதல், இந்த அணைய அப்படிங்கிறது பிள்ளைகள் போல போன்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு உவமை உருவு. அணைய அப்படிங்கிறது உவமை உருவு. சரி, இப்ப யானை போன்றோருடைய நண்பு ஒரி அப்படின்னு சொல்றாங்க, நீக்கி. யானை போன்றோருடைய நட்பை நீக்கி, எழுதி கொள்ளுங்க. ஒரி என்றது நீக்கி, தெரியாதவங்க இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீக்கி நாய் போன்றோருடைய கேண்மை என்பதுமே நட்பு தான். தழுகி ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது தழுவிக்கொள்ளுதல் அப்படின்னு நான் போட்டாலும் பரவாயில்ல. தெரியாதவங்க அவனுடைய நட்பை ஏற்றுக்கொள்ளல் வேண்டும். யானை அறிந்தும் நன்றாக பாகனை சிறு வயதிலிருந்தே அறிந்திருந்தாலும் மதம் பிடித்தால் என்னது, பாகனையே கொள்ளும். எரிந்தவேல் மெய்யதா, எஜமானால் வீசப்பட்ட அல்லது எரியப்பட்ட அந்த வேல் மெய் உடம்பில் தோய்த்திருந்தாலும், உடம்பில குத்தி கொண்டு நின்றாலும் வாள் குலைத்தாட்டு, தன் நன்றி உணர்வை காட்டி தன்னுடைய வாளை வளைத்து ஆட்டும், பாசத்தோடு ஆட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க. அப்ப எப்படி யானை போன்றோருடைய நட்பை நீக்கி நாய் போன்றோருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளுதல், தழுவிக்கொள்ளுதல் வேண்டும். யானை பாகனை நன்றாக அறிந்திருந்தும் அந்த பாகனையே கொள்ளும். ஆனால் நாயானது எஜமான் அல்லது அந்த அந்த நபர், தன்னுடைய அந்த சொந்தக்கார நபர் ஒரு கம்பால தடியால வீசியிருந்தாலும் கூட அவரை அவருடைய வாளை வளைத்து ஆட்டும், நன்றி உணர்வு பாராட்டும் அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வை பத்தி அழகான ஒரு நீதி பாடல். சரி, என்னுடைய பொருளை வாசிக்கிறேன் பிள்ளை. யானை போன்றோருடைய பழிதீர்க்கும் குணமுடைய நட்பினை விலக்கி நாயை போன்ற குணமுடையவருடைய நட்பினை தழுவிக் கொள்ளுதல் வேண்டும். பல நாட்கள் பழகி இருந்தும் யானையானது பாகனையே கொள்ளும். ஆனால் நாயோ தனது எசமான் கோபித்து எரிந்த வேல், எரிந்தன வீசிய அப்படின்னு சொல்லுவோம், வீசிய வேல் தன் உடம்பில் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட வாளை வளைத்து என்ன செஞ்சு கொண்டிருக்கும், ஆட்டிக்கொண்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பாடல் கிளியரா பிள்ளை? ஓகேவா? ஓகே ஓகே ஓம் சார். ஓகே ஓம் சார். ஓகே குட். இந்த பாடலையும் பார்த்துட்டு நாங்க வினாவிடைகள் பார்த்துட்டு வருவோம் பிள்ளை. டைம் இப்போ
11 மணி. ஓகே, நாங்க இன்னைக்கு முதல் நாள் வகுப்பு மட்டும் 2 நாளா நடக்கும் பிள்ளை. சரியா? இப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாடல் அது போட்டிருக்கிறோம். நீதி பாடல்கள், செய்யுள சந்தி பிரிச்சு எழுதுறது, வாக்கியங்கள். வாக்கியம் முக்கியமான அலகு, இலக்கண பகுதி. சரியா? இப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொள்றேன். இலக்கிய தொகுப்புல மொத்தம் 18 பாடல்கள் இருக்குது, செய்யுள்கள் இருக்குது பிள்ளை, கட்டுரைகள் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது, நாடகங்கள் இருக்கு. இந்த பகுதியை 18 பாடங்களா பிரிச்சு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது ஃபுல்லாவே நாங்க படிப்போம். சரியா? இப்ப இந்த நீதி பாடல்கள் மட்டும்தான் கொஞ்சம் வேகமா போகுது. என்ன முதல் நாள் கிளாஸ் அப்படிங்கிறதுனால சில பிள்ளைகள் வேகமா கட்டாயிருவாங்க. சரி, ஏன்னா தெரிஞ்ச பாடம் தானே சார், இதை நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தின மாதிரி சில பேர் கட்டாயிருவாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் வேகமா முடிக்கிறேன். பட் எங்களுக்கு 30 நாள் பாடநெறியில பேட்ச் 1ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சோ நாங்க விளங்கப்படுத்திட்டு தான் போவோம். ஒரு பாடத்தை மெதுவா நாங்க விளங்கிட்டு தான் போவோம். சரி, அப்ப இந்த அளவுக்கு நான் வேகமா போக மாட்டோம். போன பேட்ச்லயுமே முதல் நாள் வகுப்பு மட்டும் 2 கிளாஸா நடந்தது. சரி, அப்ப நாளைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். சார் நாளைக்கு நாளாண்டைக்கு இருக்கும் சார், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் கிளாஸ் எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த நாளும் கூட உங்களுக்கு முடிஞ்ச மட்டும் நாளைக்கு ஒரு கிளாஸ் நாளைக்கு போட இல்லாத இருக்கும். சரி, பாப்போம். நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸா இருந்தா உங்களுக்கு வெளியே இன்ஃபார்ம் பண்றேன். அப்போ ஒவ்வொரு பகுதியாக அப்ப இலக்கிய தொகுப்பு 18 அலகு. இலக்கணம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வாக்கியம், புணரியல், அணி இலக்கணம், பெயர் சொற்கள், வினை சொற்கள், தொகையியல், தொடரியல் அப்படின்னு சொல்லி மொத்தம் 10 அலகு இருக்கும். 10ஐ நாங்க தெளிவா படிச்சுட்டு போவோம். இலக்கண பகுதியை ஃபுல்லா முடிக்கணும். அடுத்து மொழிவள பகுதி இருக்கு பிள்ளைகள். மொத்தமா 28 தலைப்பு, இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்குத்தொடர், அடுக்கடுக்குத்தொடர், பழமொழிகள், ஒரு பொருள் குறித்து இப்படின்னு மொத்தம் 27 தலைப்புகள், 28 தலைப்புகள் இருக்கு. இப்ப இந்த தலைப்புகளை நான் அறிமுகப்படுத்த உங்களுக்கு சில கேம்ஸா நான் டெய்லியுமே கொடுத்துட்டு இருப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களோட குரூப்ல ஷேர் ஆயிட்டு இருக்கும். அந்த பகுதியை செஞ்சு முடிச்சு எனக்கு என்ன செஞ்சிருக்கணும், அதுக்கான விடைகளை நீங்க அதை எத்தனை புள்ளிகள் எடுத்துறீங்கன்னு போட்டா போதும். அப்ப அதுல நாங்க இதனால பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். அதே போல இந்த பாடத்துக்கான கடந்த கால வினாக்கள், ஒவ்வொரு பாடத்துக்குமான வினா விடைகளை நாங்க பார்த்துட்டு போவோம். சரி, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது நீதி பாடல்கள். அந்த நீதி பாடல்ல இருக்கக்கூடிய முழு விவரம், அதே போல அதுல இருக்கக்கூடிய வினா விடைகள், கடந்த காலத்துல என்னென்ன மாதிரி வினாக்கள் வந்திருக்குங்கிறத தான் நீங்க பார்க்க போறோம். சரி, ஓகே. நான் பார்த்துக்கொள்வோம் கடைசி பாடல். சரி, இனியவை நாட்பது அப்படின்ற ஒரு பாடல். சில இனிமையான விடயங்கள் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா என்ன அப்படின்னா, எப்பவுமே படிச்சவங்க முன்னாடி நீங்க படிச்ச கருத்துக்களை சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க முட்டாளாயிருவீங்க அப்படின்ற. சரியா? யாரெல்லாம் சின்ன வயதுல உலகம் தட்டையானது நம்புனது, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். உலகம் தட்டையாதான் சார் இருக்குது அப்படிங்கறத நம்பினவங்க யாருலாம்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? இன்னும் யாரெல்லாம் நம்பிட்டு இருக்குது உலகம் தட்டையானது? இல்ல, உலகம் கோள வடிவமானதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப எப்படி தெரிஞ்சிட்டோம்? படிச்சு தெரிஞ்சிட்டோம். இதுவே நாங்க போயிட்டு கல்வி அறிவு இல்லாதவர்கிட்ட போயிட்டு உலகம் கோள வடிவமானது அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க தானே? சரியா? ஆக கற்றார் முன்பு என்ன செய்யணும், நீங்க கற்ற விடயங்களை உரைக்க வேண்டும். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. மிக்காரை சேர்தல். எப்பவுமே நீங்க யார சேர்ந்திருக்கணும் அப்படின்னா, அறிவில் மிக்காரை நீங்க சேர்ந்திருக்கணும். நல்லா படிச்சவங்களோட சேர்ந்திருக்கணும். அறிவில் மிக்காரை சேர்தல் மிக இனிதே. எல் துணையாயினும் இரவாது தாங்கீதல். எல்லளவு கூட மற்றவங்க கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாம மற்றவர்களுக்காக நாங்க அள்ளி கொடுக்கின்றோம் பாருங்க, அது எல்லாத்த விடையும் சிறந்த அப்படிங்கிறது. 3 விஷயம். ஒண்ணு, படித்தவர்களிடம் நீங்க இப்ப என்ன செஞ்சிருங்க, படிச்ச விடயங்களை சொல்லுங்க. 2வது விடயம், கற்றார் முன் கல்வி உரைத்தல். எப்போயுமே அறிவில் சிறந்தோர்களை சேர்ந்திருங்க, மிக்காரை சேர்ந்திருங்க. 3வது, எல்லளவு கூட என்ன செய்யக்கூடாம மற்றவர்களிடம் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற உணர்வு மிகமான இங்க. சரி, நாங்க பாடலுக்குள்ள வந்துருவோம். பார்த்துக்கொள்ளுங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல். கல்வி கற்றவர்களிடத்தில் உங்களுடைய கல்வியை உரைத்தல் மிக இனிதான செயல், ரொம்ப நல்லம் அப்படிங்கிறார். 2வது, மிக்கார். என்ன மிக்கார்? அறிவில் மிக்கார். அறிவில் மிக்கவர்களை எப்பவுமே சேர்ந்திருத்தல் மிகமான முன்னினிதே, மிகவும் நன்மையான ஒரு விஷயம். எல் துணை அப்படின்னா எல் அளவு. உங்களுக்கு தெரியுது, நம்மள எள்ளு தெரியும், சின்னதா இருக்கு. எல் அளவு கூட பிறரிடம் இரவாது, இரத்தல் பெற்றுக்கொள்ளுதல். இந்த இர அப்படிங்கிறது பெற்றுக்கொள்ளுதல், இரவாது. தான் ஈதல் கொடுத்தல்,
எத்துணையும் ஆற்றல் இது எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு செயற்பாடாக சொல்லப்படுது. சரியா? இப்ப பாப்போம் இருக்க. கற்றவர்கள் முன்பு கல்வி உரைக்கிறது, மிகச் சிறப்பானது. அறிவில் மிக்காரை சேர்ந்திருக்கிறது, மிகச் சிறப்பானது. எல்லளவு கூட மற்றவரிடம் எதுவும் பெற்றுக்கொள்ளாது, மற்றவர்களுக்கு நாங்க கொடுக்கிறது மிகச் சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இவ்வளவுதான் இந்த பாடல். இதுக்கான பொருளையும் பார்த்துட்டு வினாவிடைகளை நாங்க பார்த்துட்டு வருவோம். கற்றறிந்தோர் முன்னிலையில் தாம் கற்ற கல்வி பொருளை எடுத்துரைத்தலும், அறிவில் சிறந்தோரை சேர்தலும், எல்லளவு பிறரிடம் இரவாது தான் பிறருக்கு ஈதலை எந்த நிலையிலும் செய்து கொண்டே இருப்பவங்களையும் என்ன செய்யாது, எல்லாம் இனிமையானது ஆகும் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. சரியா? இதுல இருக்கக்கூடிய வினாவிடைகளையும் பார்த்துடுவோம், அதுக்கப்புறம் மேல போகலாம். முதலாவது எங்களுக்கு இப்பாடலை எழுதியவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்லி பார்த்துக்கிறோம். கடந்த கால வினாக்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நீதி பாடல்களை பற்றி என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 2022ஆம் ஆண்டு இதை பார்த்துட்டு மேல போகும் பிள்ளைகள், அப்பதான் எங்களுக்கு விளக்கம் தெரியும். அதை பார்த்துட்டு மேல போகும். 2021-22 என்ன வினா வந்திருக்கு அப்படின்னா, வெற்றி வேட்கையில் இருந்து ஒரு வினா வந்திருக்குது. பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோரும் எல்லாம் சிறியோரும் அல்ல என்ற உண்மைகளை உணர்த்தப்படுமாற்று எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உவமை அணியை கையாண்டு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? உவமை அணியை கையாண்டு சொல்றாங்க. பார்க்கலாமா எப்படி சொல்லியிருக்கிறாங்க? இதுல உவமை அணி அப்படிங்கிறது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியமாக 2 விடயங்களை தெரிந்திருக்கணும். ஒன்று உவமானம், 2வது உவமேயம். உவமானம்னா என்ன பிள்ளைகள்? தெரிந்த ஒரு பொருள். தெரிந்த பொருள் எழுதி கொள்ளுங்க பாப்போம். எழுதாதவங்க, பெஸ்ட் 2ல ஜாயின் பண்ணிருக்கிறவங்க தெரிந்த பொருள். உவமேயம் தெரியாத ஒரு பொருள். சரியா? உவமேயம்ங்கிறது தெரியாத ஒரு பொருள். கொஞ்சம் வேகமா எழுதுறேன், வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். தெரியாத ஒரு பொருள். ஏன் தெரிந்த ஒரு பொருள்னா, பனைமரத்தோட நிழல் எனக்கு நன்றாக தெரியும், பெரியவருடைய பயன் எனக்கு தெரியாது. ஆகவே தெரிந்த ஒரு பொருளை உவமானம்னு சொல்லுவோம், தெரியாத ஒரு பொருளை உவமேயம்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அணி இலக்கணத்தினுடைய அந்த வீடியோ பார்த்திருக்கீங்களோ தெரியல, பார்க்கலன்னா மறுக்க பார்த்துக்கொள்ளுங்க அந்த வீடியோவை. நான் அணி இலக்கணம் படிப்பிப்பேன், பட் இருந்தாலும் பார்த்துட்டு இந்த கிளாஸஸ்க்கெல்லாம் ஜாயின் பண்ணினா கொஞ்சம் இலகுவா இருக்கும். இதான் சரியா? 20வது நாள் தான் அந்த கிளாஸ் நடக்கும். பட் போன வாரத்துல எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நடந்தது ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, முதலாவது சொல்றாங்க பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம்? உதாரணம் அல்லது உவமை அணியை கையாண்டு பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல அப்படிங்கிறத வந்து எப்படி காட்டுறாரு? பனைமரத்தினுடைய இனிமையான திரண்ட பழத்திலே உள்ள ஒரு பெரிய விதை வானத்தை நோக்கி வளர்ந்திருந்தாலுமே கூட ஒருவர் கூட இருக்கிறதுக்கு நிழல் தராது. வெற்றிவே வானை தொடுவது போல வளர்ந்தாலும் ஒருவருக்கு நிழல் அதுக்காக பயன்படுத்தப்பட்ட உதாரணம் என்னது? உவமை என்ன? உவமானம் பனை மரத்தினுடைய நிழல். உவமேயம் எனக்கு என்ன தெரியும்? பனை மரத்தோட நிழல் எந்த பயனும் தராதுன்னு தெரியும். அதே போல ஏன்னா உயரமா இருக்குது. உயரமா இருக்கா இல்லையா பிள்ளை? உயரத்துல இருக்குது, ஆனா எந்த பலனும் இல்லையே. நான் சொல்லுவோம்ல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், நல்ல அழகா இருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, இப்படியான ஒரு இது இருக்குல்ல. அதே மாதிரி சொல்றாங்க. உயரமாக இருக்கிறவங்க எல்லாம் நல்லவர்கள், உயரமானவா இருக்கிறவங்க எல்லாம் திடகாஸ்திரமானவர்கள் அப்படின்னு மட்டும் நாங்க நினைச்சிடக்கூடாது. அவங்க இருந்து கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இங்க சொல்றாரு, பனை மரத்தினுடையது எனக்கு தெரிந்தது என்ன? பனை மரத்தின் நிழல், அது உவமானம். என்ன எனக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன் கிடைக்குதா? பெரியனுடைய பயன் இல்ல, குறைவான பயன் தான் விளைவு கிடைக்குது. பொதுத்தன்மை என்ன? குறைவான பயன். ஆனால் 2வதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, சிறியோர் எல்லாம் சிறியோரும் அல்ல. தெளித்து கிள்ளி எடுக்கப்பட்ட ஆழவிதையானது தெளிவாக தெரியும் குளத்தில் உள்ள சிறிய மீனினது முட்டையிலும் பார்க்க சிறியது. ஆனால் அதன் கொம்புகள் வளர்ந்து அதனுடைய கிளைகள் வளர்ந்து நாட்படையும் இருக்கிறதுக்கு இப்படி வளர்ந்து போகும். இதுல நாட்படையும் இருக்கிறதுக்கு நிழல் தரும். உவமானம் என்ன? எனக்கு தெரிஞ்சது என்ன? தெரிந்த ஒரு விடயம், ஆலமரத்தினுடைய நிழல் எனக்கு நன்றாக தெரியும். என்ன எனக்கு தெரியாது? சிறியவரினுடைய பயன், உருவத்தில் சிறிய பயன் எனக்கு தெரியாது. பொதுத்தன்மை இதிலிருந்து கிடைக்கக்கூடியது பெரும் பயன் எனக்கு கிடைக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கு 2021 2021 இருந்து
கேட்கப்பட்ட வினா. சரிதானே? 2021-22 கேட்கப்பட்ட வினா. அடுத்து உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க 2022-23 ஆண்டுல கேட்கப்பட்ட வினா. இங்க சொல்லப்படுது 5வது வினாவா கேட்டிருக்கிறாங்க. 5வது வினாவுக்கு எத்தனை புள்ளிகள் பிள்ளை? 3வதுக்கும் 4வதுக்கும் 15 புள்ளிகள். சில 15 புள்ளிகள் அல்லது வினாக்கள் 2க்கு. 5, 6, 7க்கு எத்தனை புள்ளிகள் கொடுப்பாங்க? 5, 6, 7க்கு 10 புள்ளிகள். 10 புள்ளிகளுக்கு நாங்க விடை எழுத வேண்டி வரும். சரியா? 10 புள்ளி. அப்புறம் அவங்களுக்கு விடை எப்படி எழுதுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க போறப்ப தெரிஞ்சு கொள்வோம். விடை எப்படி எழுதணும், எத்தனை பக்கங்கள் எழுதணும் இல்ல, 10 நிமிடத்துல எவ்வளவு எழுதணும். நாங்க இங்க வந்து பக்கம் கணக்கு பார்க்க மாட்டோம். ஒரு புள்ளிக்கு 1.5 நிமிடம் விட எழுதணும். அது எல்லா எக்ஸாமும் விடுதான். ஒரு புள்ளி எடுக்கணும்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற டைம் 1.5 நிமிடங்கள் மட்டுமே. 10 புள்ளி எடுக்கணும்னா 15 நிமிடத்துல உங்களால எவ்வளவு எழுத முடியுமோ அதுதான் உங்களுக்கான விடை. சரியா? எவ்வாறு கொள்வோம் அது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் நாங்க போக படிச்சு கொள்வோம். இப்போ தண்டாமரையுடன் பிறந்தும் என தொடங்கும் விவேக சிந்தாமணி பாடல் அடிப்படையாக கொண்டு புள்ளர் நல்லோர் ஆகியோருக்கு இடையிலான வேறுபாடையும் அந்த வேறுபாட்டை உணர்த்துவதற்கு கவிஞர் கையாண்ட உவமையினுடைய பொருத்தப்பாடு அல்லது கவிஞர் எடுத்துக்கொண்ட அல்லது கவிஞர் கையாண்ட உத்திமுறை என்ன, இப்படி பல விடயங்கள் பேசப்படும். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10 நிமிடம் நாங்க பார்த்துட்டு எங்களுடைய வகுப்பு முடிய 11:30 முடிச்சு கொள்வோம். நிறைய பகுதி இருக்கு. நாளைக்கும் நாங்க கிளாஸை பார்க்க இருக்கிறதுனால நாங்க இணைய பகுதி நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். சரி, நாளைக்கு சின்ன பகுதிகள் தானே இருக்குது. வாக்கியங்களும் செய்யுள் சந்திப்பிரிப்பும் இந்த பகுதியை பார்ப்போம். முதல் நாள்னால நிறைய பேர் 1.5 மணித்தியாலத்துக்கு மேல இருக்கிறது கஷ்டப்படுவாங்க. இந்த முதல் நாள் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளைகள். அதனாலதான் 2 கிளாஸ் போட்டிருக்கிறோம். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10-12 முடிச்சு கொள்ளலாம். கட்டாக அடுத்து முதலாவது புள்ளர் நல்லோர் ஆகியோருக்கு இடையிலான வேறுபாடு என்ன? முதலாவது புள்ளர்னா யாரு பிள்ளை? அறிவில்லாதவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? அறிவில்லாதவர்கள் நல்லவர்களை நன்கு அறிந்திருந்தாலும் அவர்களோடு பழகி பயன் பெற மாட்டார்கள். அறிவில்லாதவர்கள் நல்லவர்களை பார்த்து பயன் பெற மாட்டார்கள். எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அறிவுள்ளோர்கள் நல்லவர்களை கண்டவுடனேயே அவருடைய நற்குணங்களை தெரிந்து கொண்டு அவர்களை நாடி வந்து உறவாடுவார்கள். இந்த விடயத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா 5 புள்ளி. பாயிண்ட்ஸ் ஃபார்முலா சொன்னவா? இல்ல. விளக்கம் எழுதணும். சரியா? விளக்கம் எழுதுறதுக்கு நான் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் அதை பார்த்துக் கொள்வோம். விளக்கம் எழுதுறதுக்கு சொல்லி தருவேன் நான். அடுத்து இந்த வேறுபாட்டை உணர்த்துவதற்கு கவிஞர் கையாண்ட உவமை. என்னென்ன உவமை? புள்ளருக்கு என்ன பயன்படுத்தினாரு? குளத்திலே வாழும் தவளைகள் போன்றவர்கள் தாமரை குளத்தில் வாழ்ந்தாலும் அதற்கு தாமரையினுடைய சிறப்பு தெரியாது. எப்பவும் அந்த தாமரை மலரிலே இருக்கக்கூடிய தேனை விரும்பி உண்ண மாட்டாது. ஆனால் நல்லோர்களை போன்றிருக்கக்கூடிய அந்த தேனிகள் என்ன செய்யும் என்றால், வண்டுகள் என்ன செய்யும்? எப்படி? காட்டிலிருந்து வந்து தாமரையின் தேனை உண்ணும் வண்டுகள் போன்றவர்கள். அவர்கள் வண்டு தூர இருப்பினும் தாமரை மலரினுடைய தேனை விரும்பி வந்து உண்பது போல நல்லோர்களை அல்லது கற்றோர்களை தேடி வந்து அவரினுடைய உறவாடி நட்பண்புகளை பெற்றுக் கொள்வார்கள். இப்ப இந்த விடயத்தை நீங்க கொஞ்சம் பெருசா எவ்வளவு நேரம் எழுதணும்? 15 நிமிடத்துக்குள்ளால எழுதணும். நான் சொல்ல மாட்டேன் 3 பக்கம் எழுதுங்க பிள்ளைகள், 4 பக்கம் எழுதுங்கன்னு நீங்க தேவையே இல்லை. சரியா? தேவையே இல்லை. உங்களுக்கு எவ்வளவு எழுதணும் இருக்குது பிள்ளைகள். எல்லாரும் மாதிரி உங்களால் எழுத முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய கையினுடைய அமைப்பு, அவன் எழுதக்கூடிய வேகம், சிந்திக்கக்கூடிய திறன், அந்த அடிப்படையில் தான் எழுதிடும். அப்போ எல்லாரும் இப்ப இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் மீடியம் படிக்கிற அளவுக்கான மொழித்திறன் இருக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தானே பிள்ளைகள். ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அந்த அளவுக்கு நாங்க மொழித்திறன் போட்டு எழுத இயலாது. அப்போ உங்களால பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் என்ன செய்ய போறீங்கன்னா 15 நிமிடத்துக்குள்ளால உங்களுக்கு எவ்வளவு விளக்கப்படுத்த முடியுமோ அதை நாங்க விளங்கப்படுத்துவோம். சரி, அப்ப இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. நாளைக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் எப்படி இந்த வினாவுக்கு அப்படி இந்த இருக்க பாயிண்ட்ஸை வச்சு நாங்க அப்படியே விவரிச்சு எழுதலாம் அப்படிங்கிறது நாளைக்கு நான் பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க அந்த விளக்கத்தை மட்டும் பார்த்துக்கொள்வோம். பாஸ் பேப்பர் வினாக்களை மட்டும். சரி, சரி. அப்போ இதுல ஒருத்தர் கேட்டிருக்கிறார், சார் உவமானம் உவமேயம் எது? எனக்கு உவமானம் என்ன? சோ முதலாவது பார்த்துக் கொள்ளும் பிள்ளை, முதலாவது கேள்விக்கு என்ன உவமானம்?
சோ எனக்கு தெரிந்த ஒரு விடயம் என்ன? உவமானம்னா என்ன பிள்ளைகள்? உவமானம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதோட நீங்க உவமானம்னாலே தெரிந்தது என்ன? எனக்கு தெரிந்தது என்ன? தவளை எனக்கு தெரியும். தெரியுமா? ரெண்டாவது எனக்கு தெரியும் வண்டு எனக்கு தெரியும். இதுதான் தெரிந்த விடயம், உவமானம்னு சொல்லுவோம். என்ன எனக்கு தெரியாது? அது உவமேயம். தெரியாத ஒன்று. என்ன எனக்கு தெரியாது? அறிவற்றோர்களை தெரியாது. அறிவற்றோர் என்ன தெரியாது? இங்க நான் அறிவுள்ளோ, அவ்வளவுதான். தெரிந்த ஒரு பொருள் பிள்ளைகள் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதை மட்டும் உவமான உவமேயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நிலவு போன்ற முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதானே பிள்ளை? சோ இது வந்து நிலவு போன்ற முகம். நிலவு போன்ற முகம். நிலவு போன்ற முகம். எனக்கு தெரிந்தது என்ன பிள்ளை? நிலவா முகமா? எனக்கு நல்லா தெரிஞ்சது என்ன? நிலவா முகமா? முகம். நிலவு. ம். நிலம் நிலவு. இப்போ நிலவு. உங்ககிட்ட வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சொல்றாரு, அவளோட முகத்தை பார்த்தேன், அப்படியே நிலவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஃப்ரெண்ட் என்னத்தை பார்த்ததே இல்ல? அந்த பிள்ளையோட முகத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னத்தை பார்த்திருக்கிறார்? நல்லா பார்த்திருக்கிறார். டெய்லி நிலவை பார்த்திருக்கிறார். தெரிந்த ஒரு பொருள் தான் நிலவு. ஆகவே அதுதான் உவமானம். தெரியாத ஒரு பொருள் தான் என்னது? அவளுடைய முகம். உவமேயம். பொதுத்தன்மை நீங்க எது வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். அது ஒளி பொருந்தியதா இருக்கலாம், வடிவமா இருக்கலாம், நிறமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நாங்க எடுக்கிறதா பொதுத்தன்மை. ஆனா இதை சொல்றேன், சிங்கம் போன்று நடந்தான் அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு எது தெரியும் பிள்ளை? எது எனக்கு தெரியும்? சிங்கம் நடக்கிறது. சிங்கம் போன்று சிங்கம் நடக்கிறது எனக்கு தெரியும். அவன் எப்படி நடப்பான்னு எனக்கு தெரியாது. சரியா? அப்போ எனக்கு தெரிந்த ஒன்று உவமானம். சிங்கத்தினுடைய நடை உவமானம். எது தெரியாது? உவமேயம். உவமேயம் எது தெரியாது? ஆணினுடைய நடை எனக்கு தெரியாது. அது உவமேயம். என்ன பொதுத்தன்மையா இருக்கும்? கம்பீரமா இருக்கலாம். கம்பீரம் இருக்கலாமா இல்லையா? பொதுத்தன்மை. இப்போ ஓரளவு கிளியரா இருக்கும். அணி இலக்கணத்தினுடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. 2024ஆம் ஆண்டு வந்த வினா. வினகலி கேட்டிருக்கிறாங்க. 6வது வினா. இதுக்கு எத்தனை புள்ளிகள் தான் பிள்ளைகள்? 10 புள்ளிகள் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்ப பெரும்பாலாக 3, 4வது வினாவா வராது. 15 புள்ளிக்கு வராது. வந்தா ஒரு 3, 4 பாடல்களை உண்டா சேர்த்து வரலாம். 3 அல்லது 4 பாடலை சேர்த்து உண்டா வரலாம். ஒரு பாடல் அல்லது 2 பாடல், கிட்டத்தட்ட 2 பாடலையுமே கேட்டிருக்கிறாங்க. 2 பாடலை சேர்த்து 10, 5, 6, 7 வினா கேட்டிருக்கிறாங்க. அவ கிட்டத்தட்ட பெரும்பாலாக வந்திருக்கக்கூடிய வினாக்கள் 5, 6, 7க்குள்ள 10 புள்ளிகளுக்கு மட்டும்தான் நீதி பாடல் வந்திருக்கு. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் எங்களுக்கு 15 புள்ளி வந்திருந்தாங்க. கணக்காயர் இல்லாத, அதாவது திரிகடிகம் என்னும் பாடலின் நன்மை பயாதவன என்ன? அப்படி பயாவதன என்ன? முதலாவது, அறிவு நூல்களை கற்றுத்தரும் ஆசிரியர் இல்லாத ஊர் நன்மை தராது. மனிதர்களிடையே ஏற்படும் முரண்பாடுகளை தீர்க்கும் மூத்தோர் இல்லாத சபை பயன் தராது. ஏனையோர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அந்த குணம் இல்லாதவருடைய தன்மை, அவங்க அந்த அயலிருப்பில் இருப்பது நன்மை தராது. இந்த மூன்றும் நன்மை பயத்தல் இல்லைன்னு சொல்றார். கணக்காயர் இல்லாத ஊர், பிணக்கருக்கு மூத்தோரை இல்லா வைக்கலன், பார்த்து உண்ணும் தன்மை இல்லா அயல் இருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த மூன்றும் வராது. அடுத்து 2வது கேள்வி, கற்றார் முன் இனியவை நாட்பது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் கடைசியா பார்த்தோம்ல அந்த பாடல். எப்பவும் என்ன செஞ்சிருக்கணும்? கற்றார் முன் கல்வி உரைக்க வேண்டும், அறிவில் சிறந்தோரை சேர்ந்திருக்க வேண்டும். சொல்லுங்கப்பா. நன்மை பயவாதனம் என்ன? நன்மை தராது அப்படின்னு சொல்றது. நன்மை பயாதனம்னா எங்களுக்கு நன்மை இல்லாததுன்னு அர்த்தம். சரியா? பயாவதன் அப்படின்னு சொல்றோம். நம்ம எது நன்மை தராது? ஆசிரியர் இல்லாத ஊர்னா எங்களுக்கு நன்மை இல்லை, எந்த பயனும் கிடைக்காது. அடுத்து, மனிதர்களிடையே ஏற்படும் முரண்பாடுகளை தீர்த்து வைக்கிறதுக்கு யாராவது இல்லை அப்படின்னா அதுவும் நன்மை தராது, நன்மை பயாதவனாது. ஏனையோருக்கு பகிர்ந்து கொடுக்கும் தன்மை இல்லை அப்படின்னா அதுவும் எங்களுக்கு நன்மை தராது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து இப்ப இங்க பார்த்து கொள்ளுங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் 3 விடயங்கள். என்ன இனிமையானது? இது வந்து இனிமையானவை. கடைசி பாடல் 7வது பாடல் இனியவை 40 இனிமையானவை 3 விஷயம். நீங்க திரிகடகத்துல 3 விஷயம் நன்மை தராதவன அல்லது நன்மை பயாவதன அப்படின்னு சொல்லுவோம். இதுல இனிமையானது என்னது? கற்றார் முன்னால நம்முடைய கல்வியை உரைச்சா நன்மை. எப்பயும் அறிவில் சிறந்தோரை சேர்ந்து இருக்கிறது நன்மை.
எல்லளவு கூட மற்றவர்களிடம் பெற்றுக்கொள்ளாது மற்றவர்களுக்கு கொடுக்கிறது நன்மை. இந்த மூன்றை நான் விவரிச்சு எழுதணும்டா சரி. சரியா? அடுத்து 2024 சரி. இப்ப இதோட எங்களுக்கு இதுவரைக்கும் வந்த வினாக்களுக்கான ஒரு விஷயங்கள் முடிஞ்சிட்டது. இப்ப இதோட நாளைக்கு நாங்க செய்யுள சந்திப்பு இருக்கிறதுக்கான 10 விதிமுறைகள் இருக்குது. 11 எழுதி இருக்கிற. சோ இன்னும் ஒண்ணும் இருக்குது பிள்ளை 12. பட் இந்த 11 இருந்தாலும் எங்களுக்கு தாராளமா போதும். சரி, அதுல பாருங்க, உயிர்மை, இங்கு இந்து இஞ்சு ஆகிய எழுத்துக்கள் இம்மாக மாறும். வல்லின ஒற்றுக்கள் இப்ப நான் படிச்சுள்ள கசடத பரங்கிறது வந்தா ஊனா சேர்ந்து கொள்ளும். யகர வகரங்கள் வரின் அது உயிராக தெரியும். இந்த இல் இன் இட் என்ற இனவெழுத்து தொழில்படுதல். இப்படி இந்த இதை நாங்க இன்னைக்கு பார்த்தோம். என்ன, இரண்டாமுடன் பிறந்தும் ரேட்ட படிச்சோம், தகரமாக தெரிதல். சோ இப்படி எங்களுக்கு சில விடயங்களை மட்டுமே படிச்சு கொண்டோம் என்றால் செய்யுள சரியாக சந்தி பிரிச்சு எழுதி கொள்ள முடியும். சரி, அப்படின்டா நாங்க இன்றைக்கு எங்களுடைய வகுப்பை நாங்க முடிச்சு கொள்வோம். இதுல இருக்கக்கூடிய ஏனைய வினாவிடைகள் இப்ப நாளைக்கு உங்களுக்கு கிளாஸும் விழுங்கும் பிள்ளை. நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் 10 to 11. சரி, நாளைக்கு இப்ப ஏற்கனவே 34 பேட்சுக்கான குரூப் 1க்கும் கிளாஸ் நடக்கும். 9 to 10 உங்களுக்கான கிளாஸ் நடக்கும். நாளைக்கு உங்களுக்கான பாடம் என்னது? 22வது நாள். என்ன, 22வது நாள் மூத்தம்மா சிறுகதை. சரியா? மூத்தம்மா சிறுகதை உங்களுக்கு இருக்குது. சரி, பார்க்கலாம். மூத்தம்மா சிறுகதை கொஞ்சம் எங்களுக்கு டைம் எடுக்கக்கூடியது ஒன்றுதான். மூத்தம்மா சிறுகதை அடுத்து தொடர்மொழி குறுமொழி. ஸோ முடிஞ்ச மட்டும் நாங்க 1 hourல முடிக்க பார்ப்போம். ஸோ அடுத்து உங்களுக்கு 10 மணிக்கு பேட்ச் 2க்கு கிளாஸும் இருக்கும். 2 நாள் கிளாஸ் போடும் பிள்ளைகள். இந்த முதலாவது கிளாஸ் மட்டும் 2 நாள் இருக்கும். அடுத்து நாவல் எழுந்தார் உங்களுக்கு அந்த பகுதி நடக்கும். சரியா? அப்போ நாளைக்கு நாங்க இணைஞ்சு கொள்வோம் பிள்ளைகள். அதே மாதிரி இன்றைக்கு இரவைக்குள்ளால உங்களுக்கு நினைக்கிறோம். ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் கிடைச்சிடும். சாஃப்ட்வேர் வந்து ஏபிகே இருக்குது. பட் என்ன இருந்தாலும் பிளே ஸ்டோர் இன்னும் எங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிக்கொள்ள இல்லாம இருக்கு பிள்ளை. இன்னைக்கு இரவைக்குள்ளால உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி கிடைச்சிருமா இருக்கும். லிங்க் கிடைச்சோடனே உங்களுக்கு ஷேர் பண்ண ஏற்கனவே இருக்குது. ஸோ அப்ப இதுல உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபுல்லா கிடைச்சிரும் பிள்ளை. சரியா? அப்ப உங்களுக்கு இந்த இ-லேர்னிங்ல ஃபுல்லா ரெக்கார்டிங் ஃபுல்லாவே உங்களுக்கு நாங்க தந்துருவோம். அதே போல உங்களுக்கான இப்ப இதுல அப்டேட் பண்ணல, இது கிரேட் 6க்கான ஒரு பேஜ் உண்டு. ஸோ கிரேட் 6க்கு உங்களுக்கு கிரேட் 11க்கு வரும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும். போஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைச்சிடும். பிடிஎஃப் எல்லாமே உங்களோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடத்தையும் டவுன்லோட் பட்டன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். 30 டியூட்டும். அதே போல 30 நாளைக்குமான ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு இதுல தரப்பட்டுரும். சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா இலக்கணம் கொடுத்திருக்கிற இப்ப ரெக்கார்டிங் உங்களுக்கு முழுமையாக தரப்பட்டு நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு தனிப்பட்ட ரீதியில வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நாளைக்கு நாங்க கிளாஸ்ல நினைச்சு கொள்ளும் பிள்ளைகள். குட் நைட் பிள்ளை. பாய். Good night, sir. Thank you, sir. குட் நைட். Thank you, sir.